हरि गोविंद गोकुल नंदन गोविंद गोविंद गिरि गोविंद श्री वेंकटेश गोविंद. நிறைய விஷயங்கள் நண்பர்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. இன்னைக்கு திருவழுந்தூரை குறித்த பாட்டு இல்லையா? நம்ம இதே பார்த்துட்டு திருச்சேரை பார்த்தோம், திருச்சேரைக்கு அப்புறம் இங்க வந்துட்டோம் திருவழுந்தூர். இந்த திருவழுந்தூருங்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. அந்த ஊர் பேர் கேட்டீங்கன்னா, நீங்க விக்கிபீடியால எங்க தேடினீங்கனாலும் அந்த கதை இப்ப கிடைக்க மாட்டேங்குது. நான் சின்ன வயசுல கேட்ட கதை. அப்புறம் நான் தேடி கண்டுபிடிச்சது நாமு பாஸ்கர தொண்டைமான் எழுதிய வேங்கடம் முதல் குமரி வரைன்னு ஒரு புக் இருக்கு. இந்த இவரு பேர் டக்குன்னு இப்பதான் சொன்னேன், மறந்து போயிட்டேன். பாஸ்கர தொண்டைமான் இவர் வேலூர் கலெக்டரா இருந்தாரு. நம்ம அந்த கோனங்கி தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வன் அந்த அந்த ஃபேமிலி நினைக்கிறேன். இல்ல, அது பாஸ்கர சேதுபதி அதை ஒண்ணு. அதான் எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு, அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இவர் எல்லா ஊர்களுக்கும் பயணம் பண்ணி, குறிப்பாக இந்த பாடல் பெற்ற தலங்களுக்கெல்லாம் டிராவல் பண்ணி, அந்த ஊர்களுக்கெல்லாம் போய் அங்க இருக்கிற கோயில்களை குறித்து அவர் ஒரு கட்டுரை எழுதுவார். அந்த கட்டுரையை நீங்க இப்ப வாசிக்கிறதுக்கு கூட ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். வேங்கடம் முதல் குமரி வரைன்னு சொல்லிட்டு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். எப்படி இருக்கும்னா, அவர் இந்த லைவா ரிலே மாதிரி இப்படி சொல்லிட்டே போவார். இந்த ஊர்ல இறங்கணும்னா இங்க இருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து அந்த ஊருக்கு போறதுக்கு ஒரு சாலை இருக்கு. நல்ல வலுவான கால் இருக்கிறவங்க நடந்து போகலாம், கால் வலி இருக்கிறவங்க வண்டியில ஏறி அவஸ்தையோட போகலாம். இப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அப்படியே சொல்லிட்டே போவார். அந்த ஊருக்காரங்க எல்லாம் இங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த போர்டு இப்படி எழுதியிருக்காங்க, அது நல்லா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் அவரு சொல்லுவார் அதுல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல இந்த கதையை சொல்றாரு. அது வைணவ உரையாசிரியர்கள் சொல்லக்கூடிய கதை. அது உபரிசரவஸ்னு ஒரு மன்னன் இருக்கான். அவனுக்கு ஒரு தேர் கொடுக்கப்படுகிறது. அந்த தேரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, அது பூமியில ஓடுற தேர் இல்ல, வானத்துல பறக்கிற தேர் அது. ஸோ உபரிசரவஸ் அந்த வானத்தில் பறக்கும் தேரில் ஏறி எல்லா ஊரையும் சுத்தி வருவார். அப்படி வரும்போது அவர் என்ன செய்யறாருன்னா, இந்த தேரெழுந்தூருக்கு மேலையும் பறந்து வரார். அது இறைவன் இருக்கிற இடம். அதற்கு கோயிலுக்கு மேல இவருடைய விமானம் பறக்கிறத பார்க்கும்போது பெருமாள் ஒன்றும் சொல்லல. ஆனா பெருமாளுடைய பெரிய திருவடியாகிய கருடனுக்கு கடுமையா கோபம் வந்துடுது. என்ன ஒரு மானுடன் இப்படி இறைவன் தலைக்கு மேல பறந்து போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி விரைந்து தனது கால்களால் அந்த தேரை பற்றி அப்படியே தரையோட வச்சு அழுத்திடுறார். அப்புறம் உபரிசரவஸ் தன்னுடைய தவறை உணர்ந்து பெருமாள்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதற்கு பிறகு அந்த தேரை கருடன் விடுவிக்கிறார், பெருமாள் சொன்னதன் பேர்ல. ஆகவே அந்த ஊர் தேரெழுந்தூர் அப்படின்னு அங்க லோக்கல் கதைகள் சொல்லப்பட்டதாக பாஸ்கர தொண்டமான் சொல்றாரு. சின்ன வயசுல நானும் அந்த கதையை தான் கேட்டிருக்கேன். ஆனா அது மருவிய பெயர் தேரெழுந்தூர் என்பது. அதனுடைய சரியான பெயர்னு சொல்லப்படுவது திரு அழுந்தூர். அதான் திருவழுந்தூர்னு வருது. திரு அழுந்து ஊர். அழுந்துதல் அப்படின்னா நிலைத்திருத்தல், நல்லா அழுத்தி வை அப்படின்னு சொல்றோம். அழுத்தினா நல்லா பெர்மனண்டா இருக்கணும், ரொம்ப ரொம்ப நாள் இருக்கணும். அத போல திருமகள் செல்வம் நீடித்து நிலைத்திருக்கும் ஊர் அது என்பதால் திரு அழுந்தூர் என்று சொல்லப்பட்டது அப்படின்னு அதுக்கு ஒரு பொருள் சொல்றாங்க. திருவழுந்தூர்ங்கிறது தான் நமக்கு நிறைய இடங்கள்ல வருது. தேரெழுந்தூர் அப்படியே ஒரு வாய்ச்சொல்லுல அந்த பெயர் மருவி வந்ததாக அமைந்திருக்கிறது. இந்த ஊருக்கு 2-3 தலபுராணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற பெருமாள் சால கிராமத்தால செய்யப்பட்டவர். கிட்டத்தட்ட 13 அடி உயரமுடையவர். நீங்க அந்த படத்தை பார்க்கலாம். அவருடைய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். செமையா ஒரு பாகுபலி ரேஞ்சில் இருப்பார். ஒரு கையில கதைய ஊனிட்டு அவருடைய கதைய கையில வச்சிருப்பார். இடது கையில கதைய ஊனின கோலத்துல, நின்ற கோலத்துல 13 அடி உயரத்துல ரொம்ப அழகிய கோலம் அவர் நிக்கிறது. அப்படி இருப்பார். இந்த கோயிலுக்கு இருக்கிற தலபுராணம் என்னன்னா, உள்ளே சிவன் கோயிலும் இருக்கு. அதே ஊர்லயே வேதபுரீஸ்வரர்ங்கிற பேர்ல சிவனும் இருக்கார். இந்த பாதை எப்படி இருக்குன்னா, ரெண்டும் அப்படி வி மாதிரி பிரியற பாதையில 2 கோயிலும் இருக்கு. நடுவுல ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு தேரடி பக்கத்துல. அந்த ஞானசம்பந்த பெருமான் வராரு இந்த ஊருக்கு. பார்த்தா 2 கோபுரம் தெரியுது. இப்ப மாதிரி போர்டெல்லாம் கிடையாதுங்கிறதுனால முதல்ல எந்த கோயிலுக்கு போறதுன்னு அந்த பிள்ளையார்ட்ட தான் கேட்டாராம்.
பிள்ளையார் வந்து தன்னுடைய அப்பா கோயிலை காமிச்சு அங்க போங்கன்ன உடனே அங்க போய் சிவனை பார்த்து அவர் ஒரு பாசுரம் பாடியிருக்கார். தேரெழுந்தூர் சிவன் மேல ஒரு பாசுரம் பாடியிருக்கார். இங்க இருக்கிற பெருமாள் மேல திருமங்கையாழ்வார் பாசுரம் பாடியிருக்கார். மூலவர் பெயரை விட உற்சவர் பெயர் தான் ரொம்ப ஃபேமஸ். மன்னார்குடி மாதிரி. உற்சவர் தான் ஆமருவி அப்பன். ஆமருவி அப்பன். மருவுதல் அப்படின்னா பாதுகாத்தல்னு பொருள். வாழ வைப்பது. பசுக்கள். பசுக்களை பாதுகாத்து வாழ வைக்கக்கூடியவன் அப்பன். ஆமருவி அப்பன் அப்படின்னு அவனுக்கு பெயர். இப்போ உற்சவருக்கு பின்னாடி இந்த மன்னார்குடி ராஜகோபால சுவாமி மாதிரி பின்னாடி ஒரு பசு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். மூலவர் தான் அந்த 13 அடி உயரத்துல இருக்கக்கூடிய தேவாதிராஜன். அவர் பேரு தேவாதிராஜன். அதாவது நிஜமாவே அந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா அரசர்களுக்கெல்லாம் அரசன் மாதிரி தான் நின்றுட்டு இருப்பாரு. ஸோ தேவாதிராஜன்கிறது ரொம்ப 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 பொருத்தமான பெயரா இருக்கும். அவர் தோற்றத்திற்கும் அந்த அழகுக்கும் அவ்வளவு பொருத்தமான பெயர். தாயார் செங்கமலவல்லி. இந்த தேரெழுந்தூர் ஊருக்கு வந்து ஏன் வர்றாருன்னா, திடீர்னு சிவனும் பா விஷ்ணுவும் மாமனும் மச்சானும் திடீர்னு என்ன சொல்றது, சொக்கட்டான் விளையாடுறாங்களாம். தீர்ப்பு சொல்றதுக்கு பார்வதியை உட்கார வச்சிருக்காங்க. பார்வதி தீர்ப்பு விஷ்ணுவுக்கு சாதகமா சொன்ன உடனே சிவன் வந்து உங்க அண்ணங்கிறதுனால தீர்ப்பு சொல்லிட்ட, அதனால நீ வந்து கொஞ்ச நாளைக்கு என்னை விட்டு தள்ளியிரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா இங்க வந்து தவம் செய்து இந்த இடத்துல இருந்து அவரோடு இணைந்ததாக இன்னொரு தலபுராணம் ஒரு பக்கம் ஓடும். இன்னொரு பக்கத்துல என்ன அப்படின்னா, இவரு கிருஷ்ணாவதாரத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த அந்த பிரம்மா வந்து இதை தூக்கிட்டு போறாரு இல்லையா, அந்த பசு கூட்டங்களையும் அவருடைய நண்பர்கள் எல்லாரையும் தூக்கிட்டு போயிடுறாரு இல்லையா, அதை தூக்கிட்டு வந்து அவர் ஒளிச்சு வச்சிருந்த இடம் திருவழுந்தூராம். இங்க ஒளிச்சு வச்சிருந்ததுனால அதுக்கப்புறம் அவர் உண்மையை உணர்ந்தார். இங்க வந்து பார்த்தா கிருஷ்ணர் வந்து இங்கேயும் இங்க இருக்கிற பசுக்களையும் அவரே தான் மேய்ச்சிட்டு இருந்திருக்கார். அங்கேயும் ஒரு கிருஷ்ணர் பசுக்களை உண்டு பண்ணி மேய்ச்சிட்டு இருந்தார், இங்கேயும் ஒரு கிருஷ்ணன் மேய்ச்சிட்டு இருந்தார். ஆகவே இங்கு வந்து அவர் குலங்களை, அந்த பசு குலங்களை காப்பாற்றியதால் ஆமருவியப்பன் இங்க பேருன்னு இன்னொரு புராணம். புராணங்களால் நிறைந்த கோயில் அது. எல்லாவற்றையும் விட முக்கியமா கோயிலுக்குள்ள வைணவ இது தலமாகிய அந்த தேரெழுந்தூர் பெருமாள் தேவாதிராஜன் கோயில்ல கம்பனுக்கும் அவர் மனைவிக்கும் சிலை இருக்கு. கம்பன் வந்து அங்க அந்த ஊர்ல பிறந்ததாக நம்பப்படுகிறது. தேரெழுந்தூர் தான் கம்பனுடைய பிறந்த ஊர். இப்போவும் அங்க கம்பர் மேடுன்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடம் இப்போதும் தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்படுகிறது. அங்கதான் கம்பனுடைய சமாதி இருப்பதாக ஐதீகம். அந்த கம்பர்மேடுங்கிற இடத்துல சில அகழ்வு ஆராய்ச்சி செய்து சில காசுகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. பழைய சோழர்கள் கால காசு எல்லாம் அங்க கிடைச்சிருக்கு. பாஸ்கர தொண்டைமான் எழுதும் போதே அந்த இடம் வந்து தொல்லியல் துறையால் பாதுகாக்கப்பட்டதுன்னு எழுதுறாரு. இப்பவும் அதே மாதிரி அதை பாதுகாத்து வச்சிருக்காங்க. எனக்கு இன்னமும் ஆராய்ச்சி எல்லாம் பண்ற மாதிரி தெரியல. ஆனா கம்பர்மேடுங்கிற இடம் அங்க இருக்கு. ஸோ அது கம்பருடைய ஊர் என்று சொல்லப்படுவதற்கு ஒரு சான்று மாதிரி அது இருக்கு. ஸோ அந்த இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த தேரெழுந்தூர்ல இருக்கிற பெருமாளைத்தான் நம்ம இவர் பாடுறார், திருமங்கை மன்னன் பாடுறார். இந்த முதல் பாட்டிலேயே நிறைய வேலைகள்லாம் வச்சுட்டார். தந்தை காலில் பெருவிலங்கு தாழ் அவிழ நள் இருட்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலும் முந்தி வானம் மழை பொழியும் மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் அனல் ஓம்பும் அணியார் வீதி அழுந்தூரே. ஊர் பெருமையை பேசி அங்க இருக்கக்கூடிய இறைவனின் பெருமையும் பேசுகிறார். அந்த வழக்கமான ஃபார்மட்டுக்கு இங்க வந்துட்டார். 2 வரிகளில் இறைவனின் பெருமை, 2 வரிகளில் ஊர் பெருமை, தலப்பெருமையும் இறைவனின் பெருமையும் பாடக்கூடிய அந்த ஃபார்மட்டுக்கு வந்துட்டார். நமக்கு தெரியும், தந்தை காலில் பெருவிலங்கு. தந்தை கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணருக்கு தந்தையாக இருந்தவர் வசுதேவர். வசுதேவரை சிறையில் வைத்துட்டு தான் கம்சன் ஆட்சிக்கு வரான். ஆகவே வசுதேவருக்கு வந்து எப்படி அவன் சிறையில வச்சிருக்கான் அப்படின்னா, அவருடைய 2 கால்களிலும் விலங்கிட்டு அவரை சிறையில வைத்திருக்கான். ஆகவேதான் அந்த வார்த்தை வருது, தந்தை காலில் பெருவிலங்கு தாழ் அவிழ. தாழ் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு மலர் இதழ் உதிர்வது போல, அதனால இற்று விழுவதுங்கிற பொருளை எடுக்கிறாங்க. தாழ் அவிழனா
ஒரு மலர் இதழ் வந்து எவ்வளவு ஈஸியா அப்படி நீங்க பிச்சு போட முடியுமோ அத மாதிரி கிருஷ்ணன் வந்து அந்த விலங்கை பீத்து போட்டான். தந்தை காலில் பெருவிலங்கு தாழ் அவிழ, அப்படி அவருடைய விலங்கு நொறுங்கும்படியாக எப்ப வந்தான்? நள் இருட்கண் வந்த எந்தை. நடு ராத்திரியில வந்து பிறந்தான். அவன் வந்து பிறந்தது எதுக்கு? கம்சனை கொன்று தந்தையை விடுவிப்பதற்கு. ஆகவே அந்த அவருடைய காலில் இருக்கும் விலங்கை அகற்றுவதற்கு நள்ளிருளில் அவன் வந்தான். நள் இருட்கண் வந்த எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் போலும். அவர் வந்து நின்ற ஊர் போலும் அப்படின்னா இந்த இடத்துல ஆகும் அப்படிங்கிற பொருளை எடுக்கணும். எந்தை பெருமானார் மருவி நின்ற ஊர் ஆகும். அவர் வந்து நின்ற ஊர் இதுவே ஆகும் அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்றார். போலும்னா அதை போலங்கிற பொருள் இல்லை அந்த இடத்துல. மருவி நின்ற ஊர் போலும், மருவி நின்ற ஊர் ஆகும் அப்படின்னு சொல்றது. அந்த ஊரினுடைய சிறப்பு என்ன? முந்தி வானம் மழை பொழியும். எப்படி வாசிக்கணும்? வானம் முந்தி மழை பொழியும். வானம் ஏன் முந்தி மழை பொழியணும்? முந்தைய நாட்கள்ல ஹோமம், ஒரு யாகம் செய்வதாக இருந்தால் அந்த யாகத்தின் முடிவில் மழை பெய்வது வழக்கம். யாகத்தின் முடிவில் மழை பெய்யணும். அப்பதான் அந்த யாகம் வந்து சிறப்பாக நடந்ததா பொருள். அப்ப சரியான விதத்தில் மந்திரங்களை சொல்லி சரியான விதத்தில் ஒரு யாகம் செய்யப்பட்டால் அந்த யாகத்தின் முடிவில் மழை பொழியும். எப்ப பொழியும்? யாகம் முடிந்த பிறகு பொழியும். இன்றைக்கும் அதை நீங்க பார்க்கலாம். திருவிழா முடிஞ்சா மழை தூத்தல் போடும், திருவிழா முடிஞ்சா மழை பெய்யும்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இப்ப அதெல்லாம் போச்சு. ஆனா முன்னால அதை சீரியஸா நம்புவாங்க. இப்ப எங்க ஊர்ல எல்லாம் ஆணி திருவிழா கொண்டாடுவாங்க அர்த்தநாரீஸ்வரர் கோயில்ல. கொண்டாடி கடைசியா பாரி வேட்டைக்கு அவர் வருவார். ஊர் மந்தைக்கு போய் ஒரு வில்லு அம்பு எடுத்துட்டு போய் சும்மா அப்படி ஒரு அம்பு விடுற மாதிரி ஒண்ணு விட்டு திரும்பி வருவார். அவர் திரும்பி வந்ததுக்குள்ள மழை வந்துரும்னு நம்புவாங்க. நிஜமாவே தூறல் போடும். நான் ஒவ்வொரு முறையும் அதை கவனிச்சிருக்கேன். ஒரு சிறு தூறலாவது போட்டுரும். சாமி வேட்டைக்கு போயிருச்சு, சீக்கிரமா மழை வந்துடும் அப்படி அப்படி நம்புவாங்க. அந்த நம்பிக்கைக்கு தான் அந்த மழை வந்திருக்கும். அந்த மாதிரி யாகம் செய்தால் மழை பெய்யுங்கிறது ஒரு நம்பிக்கை. எப்போ மழை பெய்யும்? யாகம் முடிந்த பிறகு பெய்யும். ஆனா திருவெழுந்தூர்ல எப்படி நடக்குது? வானம் முந்தி மழை பொழியும். யாகம் செய்யறதுக்கு முன்னாடியே மழையை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்க நல்லா பண்றாங்களான்னு செக் பண்ணி ஓகே எல்லாம் நல்லா இருக்கு, நம்ம மழை பெய்யலான்னு வானம் நினைக்கும். ஆனா தேரெழுந்தூர்ல அங்க இருக்கக்கூடிய மறையாளர்கள், வேதம் ஓதுபவர்கள் எந்த தவறும் செய்ய மாட்டாங்க. மிக அருமையாக மிக தெளிவாக அந்த மந்திரங்களை சொல்லி வேதங்களை உச்சரித்து ஹோமம் செய்யக்கூடியவங்க. அது வானத்துக்கு தெரியுது. இவங்க ஆரம்பிக்கும் போதே இவங்க தானேப்பா கரெக்டா செஞ்சிருவாங்க, நம்ம அட்வான்ஸாவே மழையை பொழிஞ்சிருவோம்னு பொழிஞ்சிட்டு போயிருதான். வானம் முந்தி மழை பொழியும் அப்படின்னு அதை சொல்றாரு. ஏனென்றால் மூவா உருவின் மறையாளர். மூவா மூப்பு, மூ அப்படின்னாலே மூத்த, மூப்புன்னு அர்த்தம். மூவா மூப்பு அடையாத, எதிர்மறை. மூவா அப்படின்னா அடையாத, மூப்பு அடையாதன்னு அர்த்தம். மூப்பு அடையாத உருவின் மறையாளர். அங்க இருக்கிற மறையாளர் வேதம் ஓதுபவர்கள். மறை என்பது வேதம், மறையை ஆள்பவர்கள், அதாவது வேதத்தை நன்கு கற்று உணர்ந்து சொல்பவர்கள். அதான் மறையாளர். மறையாளர்கள் எல்லாம், வேதம் சொல்லக்கூடியவங்க எல்லாம் மூப்படையாத வடிவினில் இருக்கிறாங்க. அப்ப இளைஞர்கள்னு சொல்ல வேண்டியதானே? அந்த வரியை கவனிங்க. மூவா உருவின், அவர்கள் உருவம் வந்து அவர்கள் வயதடைந்ததை போலயே தெரியல. ஏன்னா அவர்களது அந்த தொடர்ந்த உச்சரிப்பினாலும் அந்த தொடர்ந்த அந்த வாழ்க்கை முறையினாலும் அவர்கள் வயதடைந்தாலும் கூட செயல்பாடுகள் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஆகவேதான் மூவா உருவின். இந்த மூவாங்கிற வார்த்தை வந்து எனக்கு முதல்ல வரும்போது கூடயே 2-3 இணை சொற்களோட வரும். நம்ம தமிழ்நாட்டுல கல்வெட்டுக்கள்ல இந்த சொல் பிரபலமான சொல். எப்படின்னா, நீங்க ஒரு கோயிலுக்கு விளக்கேற்றுவதற்கு அந்த காலத்துல நீங்க தானம் கொடுக்கணும். என்ன செய்வாங்க? ஆடு மாடு கோயிலுக்கு தானமா கொடுத்துருவாங்க. அந்த மாடு தானமா கொடுத்தா மாட்டினுடைய பாலை கறந்து அந்த பாலை விற்றோ அல்லது அந்த பாலிலிருந்து வெண்ணெய் நெய் செய்தோ அதை ஏதாவது ஒரு ஃபேமிலி யூஸ் பண்ணிக்கட்டும். ஆனா கோயிலுக்கு விளக்கு எரிப்பதற்கு அவங்க இதை கொடுத்துடணும்.
எண்ணெயை கொடுத்துடணும் அல்லது நெய் கொடுத்துடணும். இந்த மாடு ஒருவேளை ஏதாவது நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுச்சுன்னா அந்த மாட்டை தானம் கொடுத்தவர் இன்னொரு மாட்டை வாங்கி கொடுத்துடணும். அப்போ வயதாகி தானம் கொடுத்த மாடு இறந்து போனா இன்னொரு மாடு அங்க வந்துடும். எப்படி மாடு வரும்? பால் கறக்கிற பருவத்துல தான் வரும். ஆகவேதான் பால் கறக்கிற பருவத்தில் இருக்கிற பசுவை பெரும்பசுன்னு சொல்லுவாங்க. பெரும்பசுங்கிறது கன்று ஈன்று பால் கொடுக்கக்கூடிய பசு. திருநெல்வேலியில சீவலப்பேரின்னு ஒரு ஊர் இருக்கு. ஸ்ரீவல்லப பேரேரி, ஸ்ரீவல்லப பாண்டியன் பெயரால் வெட்டப்பட்ட பெரிய ஏரி அங்க இருக்கு. அதுதான் ஸ்ரீவல்லப பேரேரி தான் ஷார்ட் ஆகி சீவலப்பேரி ஆயிருச்சு. இந்த சீவலப்பேரியில ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. ரொம்ப அழகான பெருமாள், சுந்தரராஜ பெருமாள் அவர் பேரே. இதே சுந்தரராஜ பெருமாள் பேரை நம்ம எங்க கேட்டிருக்கோம்? திருமாலிருஞ்சோலையாகிய அழகர் கோவில் பெருமாள் பேரும் சுந்தரராஜன். அழகன், அழகின் அரசன், அழகரசன் அவன். அதே பெருமாள் பேர் தான் இங்க இருக்கிற பெருமாளுக்கும். இந்த கோயிலினுடைய இது பிரகாரத்துல ஒரு கல்வெட்டு இருக்கு. நான் முதல்ல கல்வெட்டு வகுப்புக்கு போனப்போ அங்கதான் போய் அதை எப்படி படி எடுத்து அதை வாசிக்கிறதுக்கு கத்துக்கிட்டேன். அந்த கல்வெட்டுல கீழ்களக்குற்றத்து தென் திருமாலிருஞ்சோலையாகிய இந்த ஊர்ல ஒருவர் பெயர் அதை மறந்துட்டேன். அவர் இந்த கோயிலுக்கு சாவா மூவா பெரும்பசு கொடைத்தமைக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. சாவா மூவா பெரும்பசு அவர் கொடையாக கொடுக்கிறார் இந்த கோயிலுக்கு. சாவா பசுன்னு அந்த பசு சாகவே சாகாதான். மூவா பசு, அந்த பசுவுக்கு மூப்பே வராது. அது வயதே ஆகாத, மரணமே அடையாத, எப்போதும் பால் கொடுக்கும் பருவத்தில் இருக்கும் பெரும்பசு. சாவா மூவா பெரும்பசு. அப்படி ஒரு பசு உலகத்துல இருக்கா? இல்ல. அதுக்கு என்ன பொருள்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடணும்னு அர்த்தம். இந்த பசு இறந்து போச்சா டக்குன்னு பால் பருவத்துல இருக்கிற இன்னொரு பசுவை கொடுத்துடணும். மூவா, அதுக்கு மூப்பு ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, இனி அதால கன்றியின்றி பால் கொடுக்க முடியாது. அப்ப அந்த பசுவை கொண்டு வீட்டுல கட்டிக்கிட்டு நீ வேற ஒரு பசுவை, நல்ல பசுவை தானமா கொடுத்துரு. அப்ப எப்பவுமே உன் பேர்ல ஒரு பசு அங்க இருந்து பால் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நீ தானம் கொடுக்கறதுக்கு லட்சணம். அதுதான் சாவா மூவா பெரும்பசுன்னு அந்த வார்த்தைய போடுறாங்க. எவ்வளவு அழகா ஒரு கமிட்மெண்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த வார்த்தையில. அதான் இங்க மூவா உருவின் மறையாளர்னோட அந்த நினைவு வருது. மூவா உருவின், வயதடையாத தோற்றத்தில் இருக்கக்கூடிய மறையாளர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவிற்கு அவங்க செயல்ல கச்சிதமா இருக்காங்க. வயது முக்கியமில்ல, செயல்ல கச்சிதமா இருக்காங்க. வயதானதுனால உச்சரிப்புல பிழை நேர்ந்தது, வயதானதுனால அவர்கள் செய்கையில நேர்த்தி குறைந்தது, அப்படி இல்லையாம். ஆகவேதான் அந்த வார்த்தையை சொல்றாரு, மூவா உருவின் மறையாளர் அந்தி மூன்றும் அனல் ஓம்பும். இந்த மறையாளர்கள் என்ன செய்யறாங்க? 3 பொழுதுகளிலும் அனல் ஓம்பும், அதாவது ஹோமம் பண்றாங்க. அந்தணர்களுக்கு 3 பொழுது ஹோமம் உண்டு. அதுக்கு பேர் ஔபாசனம்னு சொல்லி அக்னி, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அந்த அக்னியை எழுப்பி அதை வணங்கணும். அந்த அக்னி வழியாகத்தான் அவங்க இறைவனை வணங்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த அக்னி அவன் பூணல் போடும்போது, அதாவது பிரம்மோபதேசம் ஆகும்போது அந்த அக்னி அவனுக்கு கொடுக்கப்படும். அதை திருமணத்தின் போது அந்த அக்னியை ஏற்றி அவன் கொண்டு அவன் மரண பரியந்தம் அந்த அக்னி அப்படியே இருக்கும். அதை தன் மகனுக்கு அவன் அந்த அக்னியை கொடுப்பான். அந்த அக்னியில இருந்துதான் அவனுக்கான கொள்ளியை எடுப்பாங்க. ஔபாசன அக்னின்னு பேர். அப்படி ஒரு விஷயம் கூடயே இருக்கும் அந்த அக்னி இருக்கிறது. இத 3 வேளையும் அதை வணங்கணும் அந்த அக்னி. அதனாலதான் அனல் ஓம்பும். ஓம்பும் என்றால் அதை வணங்கி பராமரித்தல், வணக்கத்துடன் பராமரித்தல் தான் ஓம்புதல்னு அர்த்தம். அப்படி பண்ணக்கூடியது 3 பொழுது. அந்தி அப்படின்னா பொதுவான பெயர் என்ன அப்படின்னா சந்தி, அந்தி, அப்புறம் மாத்தியானம்னு நம்ம சொல்ல. மாத்தியானம் தான் மத்தியானம்னு ஆயிடுச்சு. காலையும் இரவும் சந்திக்கிற பொழுது, இரவு முடிந்து காலை வருது, அதான் அதிகாலைன்னு சொல்றோம். அப்ப இரவும் பகலும் சந்திக்கும் நேரம் சந்தி. அப்புறம் நட்டநடு மத்தியானம். இந்த மத்தியானங்கிறது சூரியன் தனது பீக்ல இருந்து ஸ்லோ ஆக ஆரம்பிக்கிறான், சரிய ஆரம்பிக்கிறான். இந்த சரிய ஆரம்பிக்கிற பொழுது கரெக்டா உச்சி பொழுது, அதான் சொல்றோம். சூரியன் தன்னுடைய ஃபுல் பிரைட்ல இருப்பான், அதுக்கப்புறம் கொஞ்சமா குறைய ஆரம்பிப்பான். அந்த ஃபுல் பிரைட்ல இருந்து குறைய ஆரம்பிக்கிற நேரம் தான் மாத்தியாயனம். அப்புறம் மாலையில
பகலை இரவு வந்து சந்திக்கிறது. அதான் இது அந்தி, அந்தி மாலை அப்படின்னு அதைத்தான் சொல்றோம். அப்ப சந்தி, மாத்தியானம், அந்தி, இந்த 3 நேரங்களிலும் செய்யப்பட வேண்டிய வழிபாடுகள் என்ன? பிராதசவனம், சவனம்னு தான் அந்த வழிபாடு. பிராதசவனம் அதிகாலையில செய்ய வேண்டியது. மாத்தியானிச மாத்தியாந்திச சி எனக்கே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன லெட்டர் எழுதி வச்சிருக்கேன்? மாத்தியாந்தின சவனம், மாத்தியாந்தின அப்படின்னு வரணும். மாத்தியா தின அப்படின்னு வரணும். அதை சேர்த்து சான்ஸ்கிரிட்ல மாத்தியாந்தின அப்படின்னு சொல்றது. மாத்தியாந்தின சவனம் மதியம் செய்ய வேண்டியது. அதான் மாத்தியாயனம் பண்றேன்னு பிராமணர்கள் பாஷையில சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து சாயங்காலம் பண்ண வேண்டியது சாயம் சவனம், சாயம் சவனம். இந்த 3 வித வழிபாடுகளிலும் அக்னியை எழுப்பி நீங்க வழிபாடு செய்யணும். அததான் இங்க சொல்றாரு, மூவா உருவின் மறையாளர் அந்தி 3ம் அனல் ஓம்பும். 3 பொழுதும் அங்க இருக்கிற பிராமணர்கள், வேதம் தெரிந்தவர்கள் அதை செய்வதால் அந்த அணியார் வீதி, அப்படி அந்த வீதியே அழகு பெற்று இருக்கிறது. இவர்கள் வந்து அவ்வளவு கிளியரா செய்யறதுனால வானம் என்ன செய்யுது, இவர்கள் எந்த ஹோமம் செய்யறதுக்கு முன்னாடியே மழையை பொழிஞ்சிருது அப்படின்னு அந்த ஊர் சிறப்ப சொல்றாரு. பாரித்து எழுந்த படை மன்னர் தம்மை மாள பாரதத்து தேரில் பாகனாய் ஊர்ந்த தேவ தேவன் ஊர் போலும் நீரில் பனைத்த நெடுவாளைக்கு அஞ்சி போன குறுகு இனங்கள் ஆரல் கவுளோடு அருகு அணையும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே. இறைவனுடைய இந்த பாரத யுத்தத்துல, கிருஷ்ணாவதாரத்துல அவர் பாரத யுத்தத்துல என்ன செய்தாருங்கிறது தான் பாட்டு. என்ன செய்யறாரு? பாரித்து எழுந்த படை மன்னர். பாரித்துன்னா அரைகூவல் விட்டு கொண்டு அப்படி பயங்கர சவுண்டோட அப்படி ஆரவாரமா வந்த மன்னர்கள், அவர்களெல்லாம் மாளும்படி பாரதத்து தேரில், மகாபாரத போரில் தேரில் பாகனாய் ஊர்ந்த, தேர்ல பாகனாக தேரை செலுத்திய, ஊர்ந்தனா செலுத்தி, இந்த ரதத்தை ஓட்டிய தேவதேவன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். இங்க இருக்கிற மூலவர் பெயர் அதான், தேவாதிராஜன், தேவர்களுக்கெல்லாம் தேவன். அதுதான் இங்க இந்த வார்த்தையே போடுறாரு. பாகனாய் ஊர்ந்த தேவதேவன் ஊர் போலும், ஊர் ஆகும். எந்த ஊரு? நீரில் பனைத்த நெடுவாளைக்கு அஞ்சி குறுகு இனங்கள். குறுகு இனங்கள்னா நாரை, கொக்கு இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் குறுகு, குறிப்பாக நாரை இனங்கள். இந்த நாரை இனங்கள் எல்லாம் அப்படி நீர்நிலையில மீன் பிடிக்கிறதுக்காக காத்திருக்கு. அப்போ அங்க வாழை மீன்கள் வருது கரைக்கு. அந்த வாழை மீன்கள் எப்படி இருக்குன்னா, நீரில் பனைத்த, பனைத்தனா நீர் செழிப்பாக இருப்பதால் அந்த நீரில் செழித்து வளர்ந்த நெடுவாழையா இருக்கு எல்லாம். நெடுவாழைனா வாழை மீன் தான் இருக்கிறதுலே நீளம். நம்ம சொன்னோம் இல்லையா, முழங்கை நீளத்துக்கு மேல இருந்தது வாழை. வாழை இன்னும் நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. நீரில் பனைத்த, நீர்ல செழித்து வளர்ந்த. அதை பார்த்த உடனே குறுகு எல்லாம் பயந்துருது. என்னடா அது, மீன் நம்மளை சாப்பிட்டுரும் போல இருக்கேன்னு சொல்லி பயந்து போய் என்ன பண்ணிருது, பறந்து போய் குட்டி மீனை பிடிச்சிக்குது. குட்டி மீன்னா என்னது? ஆரல் மீன். இன்னைக்கு மதுரை பக்கம் போறீங்கன்னா ஆரல் மீன் உண்டு, சின்ன சின்னதா இருக்கும் ஆரல்ங்கிறது. ஆரல், ஆரலை என்ன செய்யுது, எடுத்து வாயில ஒதுக்கிக்குதான், கன்னத்துல ஒதுக்கி வச்சிருக்கான். எதுக்குன்னா குட்டிக்கு கொடுக்கறதுக்கு. இந்த கண்ண கதுப்புன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கன்னத்துல குரங்கெல்லாம் அப்படி வச்சிருக்கு இல்லையா, பை மாதிரி, அந்த இடத்துக்கு பேர் தான் கவுள். ஆரல் கவுளோடு அருகு அணையும். எல்லாம் இந்த நெடுவாளைக்கு பயந்து, பெரிய மீன்லாம் கரப்பக்கம் வந்த உடனே பயந்து அடிச்சு ஓடி எல்லாம் கூட்டமா அருகு அணுகு, அதாவது ஒரு ஒரு கூட்டமா சேர்ந்து இந்த பறவைகள்லாம் சிறிய மீனாகிய ஆரலை பிடிச்சு கன்னத்துல ஒதுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட வயல் சூழ் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே. அங்க இருக்கிற வயலின் சிறப்பை சொல்றார். அங்க இருக்கிற வயல்ல நீர் நிரம்பி இருப்பதால் அங்க வாழை மீன்கள் எல்லாம் பெரிது பெரிதாக வளர்ந்து, அந்த வாழை மீன்களை பார்த்த குறுகு இனங்கள் எல்லாம் பயந்து ஓடி சிறிய மீன்களாகிய ஆரல் மீன்களை மட்டும் பிடித்து தனது வாய்க்குள் ஒதுக்கி கொண்டு கூட்டமா சேர்ந்து சேர்ந்து இருக்கான். தனியா இருந்தா பெரிய மீன் வந்து ஏதாவது செஞ்சிருமேன்னு கூட்டமா இருக்கான். அருகு அணையும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து சுத்தக்கூடிய
அவ்வளவு சிறப்புமிக்க செழிப்புமிக்க வயலை கொண்ட ஊர் அப்படின்னு சொல்றாரு. முதல் பாட்டுல அந்த ஊர்ல இருக்கிற மக்களின் சிறப்பை சொன்னாரு, அங்க கல்வியில் வேள்வியில் சிறந்தவர்கள்னாரு. இரண்டாவது பாட்டுல அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயலின் வளத்தை சொல்லுகிறார். மூணாவது பாட்டுல செம்பொன் மதில் சூழ் தென் இலங்கைக்கு இறைவன் சிரங்கள் ஐயிரண்டும் உம்பர்வாளிக்கு இலக்காக உதிர்த்த உறவோன் ஊர் போலும். செம்பொன் மதில், அதாவது மதில் சுவர் இலங்கையை சூழ்ந்து இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, நல்ல சுடர்விடும் பொன்னை போல ஒளிவிடக்கூடிய, அதாவது நல்ல கல் பாறையில மாலை காலை வெளிச்சம் பட்டா அப்படி தங்க நிறமா மின்னும். மணி வெளிச்சம்னு சொல்லுவாங்க, ட்விலைட்னு சொல்றது. அந்த அது இந்த கல்லாலான பெரிய கோட்டை சுவர்ல அப்படி பட்டும் அந்த சூரிய வெளிச்சம் காலையும் மாலையும் படும்போது அது தங்கத்துல செஞ்ச மாதிரி மின்னுது. ஆகவேதான் அந்த செம்பொன் மதில் அப்படின்னு அதை சொல்றது. சில உரையாசிரியர்கள் இதை நம்ம நம்ம மரபுலயே எல்லா இடத்துலயும் செம்பொன் மதில்னு கம்பனும் எல்லாம் சொல்லுவான். அவன் தங்கத்திலேயே கோட்டையை கட்டி வச்சிருந்தான் அப்படின்னு எழுதுவாங்க, உரை சொல்லுவாங்க. அது ஒரு அழகு குறித்து சொல்வது. ட்விலைட் பாறையில பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிற அழக ஒரு முறையாவது பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். நீங்க கைலாஷ் இன் ட்விலைட், கின்னர் கைலாஷ் இன் ட்விலைட் அப்படின்னு சும்மா யூடியூப்ல போடுங்க. இப்ப நாங்க ஜெயமோன்லாம் போகும்போது 2 இடத்துல ட்விலைட்ல இமயத்தை பார்த்தோம். ஒண்ணு கின்னர் கைலாஷ், அதிகாலையில போய் பார்த்தோம். கின்னர் கைலாஷ்ங்கிறது இன்னொரு இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய கைலாசம்னு அதை சொல்றது. கிண்ணற தேசம், அதான் கின்னர் கைலாஷ். ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து காஷ்மீரை தொடக்கூடிய அந்த மலைத்தொடர்ல அந்த இடம் இருக்கு. கின்னர் கைலாஷ் ரொம்ப ஃபேமஸ். இன்னொன்னு தர்மஸ்தலம், இவர் இருக்கார் இல்லையா நம்ம தலாய் லாமா, அந்த தர்மஸ்தலாக்கு மேலே ஒரு இதே மாதிரி ஒரு ஒளி வீசு. நாங்க தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்ல இருந்தே அதை பார்க்க முடிஞ்சது. அந்த மலை வரைக்கும் போயிட்டு வந்தோம். அந்த பாறைக்கு போக முடியாது, ஆனா அதுக்கு மேல ஒரு கோயில் மாதிரி இருக்கு, அது வரைக்கும் போயிட்டு வந்தோம். ரொம்ப அழகா இருக்கும். அது அந்த காட்சி விவரிக்கவே முடியாது, அவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ நீங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஆகவேதான் அந்த செம்பொன் மதில்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்றோம். அப்படிப்பட்ட தென்னிலங்கைக்கு இறைவன், இறைவன்னா இந்த இடத்துல தலைவன்கிற பொருள். தென்னிலங்கைக்கு தலைவனாக விளங்கியவன் யாரு? ராவணன். அவனுடைய ஐயிரண்டும் சிரங்கள் ஐயிரண்டும், அவனுடைய தலைகள் 10 தலைகளையும் உம்பர் வாளிக்கு இலக்காக, உம்பர் அப்படின்னா தேவர்கள். இந்த இடத்துல உம்பர் வாளி, வாளி அப்படின்னா அம்பு. உம்பர் வாளி தேவர்களின் அம்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களையே படைத்து தேவர்களிலேயே மூத்தவர் யாருன்னா பிரம்மதேவர். அதனாலதான் நீங்க சிவனுக்கோ விஷ்ணுவுக்கோ தேவருங்கிற வார்த்தையை சேர்க்க மாட்டீங்க. ஆனா பிரம்மனுக்கு மட்டும் பிரம்மதேவர் அப்படிங்கிற வார்த்தையை சேர்ப்பீங்க. ஏன்னா இந்திரனுக்கு மூத்தவராக கருதப்படுபவர் பிரம்மன். ஆகவேதான் தேவர்கள் எந்த பிரச்சனை வந்தாலும் முதல்ல பிரம்மாட்ட ஓடுவாங்க. பிரம்மா நீங்க விஷ்ணுட்ட போங்கன்னு அனுப்பி வச்சிருவார். பிரம்மனும் தேவர்கள்ல ஒருவர். ஆகவேதான் பிரம்மாவுடைய அம்பு தான் பிரம்மாஸ்திரம், பிரம்ம அஸ்திரம். அதான் உம்பர் வாளி. பிரம்மாஸ்திரத்தை அப்படியே தமிழாக்கி இருக்காரு, பிரம்மாஸ்திரம், உம்பர் வாளி. உம்பர் வாளிக்கு இலக்காக, இலக்காக எதை கொடுத்தான்? தென்னிலங்கைக்கு இறைவன் சிரங்கள் ஐயிரண்டையும் உம்பர்வாளியாகிய பிரம்மாஸ்திரத்துக்கு இலக்காக ஆக்கி உதிர்த்தவன். உதிர்த்த உறவோன், உறவோன் அப்படின்னா வலிமை மிக்கவன் அர்த்தம். உரம் கொண்டவன், நெஞ்சில் உரம், நெஞ்சுரம்னு சொல்றோமே அப்படின்னா என்ன அர்த்தம்? வலிமையான நெஞ்சு, திடமான நெஞ்சு. இங்க இலங்கையின் அரக்கனின் 10 தலைகளையும் பிரம்மாஸ்திரத்தால உதிர்ந்து போகச் செய்த அளவிற்கு பெரும் திறம் படைத்த திடம் கொண்டவன். அவன் ஊர் இதுதான், இதுவே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ஊரினுடைய அழகு எப்படி இருக்கு? கொம்பில் ஆர்ந்த மாதவி மேல், மாதவிங்கிறது முல்லை கொடிக்கு பேர், முல்லைப்பூக்கு. ஆனா வைணவ உரையாசிரியர்கள் அதை திரும்ப திரும்ப குறுக்கத்தி பூன்னு எழுதுறாங்க. அந்த ரெஃபரன்ஸ் எனக்கு புரியவே இல்லை. குறுக்கத்தி மரமாத்தான் வருது, மலர் கொடியில வரல. ஆனா மாதவி பந்தல்ங்கிற வார்த்தையத்தான் சிலப்பதிகாரத்துல இருந்து எல்லாத்துலயும் நீங்க பார்க்கலாம். ஆகவே இந்த இடத்துல கொம்பில் ஆர்ந்தன்னு வேற வருது.
கொம்பில்னா என்ன? மரம், ஒரு கொம்பு, பந்தல், ஒரு கம்பை பிடிச்சி அதில் படர்ந்து வந்த கொடி, அதான் மாதவி. அப்படின்னா என்ன அர்த்தம்? பந்தல்ல படர்ந்து வந்திருக்கு. அப்போ அது முல்லைப்பூ தான். அதுல கோதி மேய்ந்த வண்டு இனங்கள். கோதி மேய்தல்னா அப்படி எங்க போனாலும் பூவா இருக்கு. அந்த பந்தல் வளர்ந்து மாதவி பூக்களா இருக்கு. நீங்க ஒரு இடம் தேடி போக வேண்டாம். அப்படியே நகண்டுட்டே இருந்தீங்கன்னா பூவா தான் இருக்கும் உங்களுக்கு. அதான் கோதி மேய்ந்த வண்டு இனங்கள். பூவில் என்னத்தை மேயும் வண்டு? தேனை அருந்துது. அருந்திட்டு எங்க போகுதுன்னு பாருங்க. அம்பு அராவும் கண் மடவார். அம்பு அராவும்னா அம்பு போல் கூர்மையாக பாயும் கண்கள். அம்பு அராவும் கண். அம்பு போல் கூர்மையாக அப்புறம் கண்ணா பாயுது இல்ல, அந்த பார்வை, கண்ணனுடைய அழகு, அந்த பார்வையே அம்பு மாதிரி பாய்தான். அப்படிப்பட்ட கண்ணுடைய மடவார். மடவார்னா இளம் பெண்கள். ஐம்பால் அணையும். ஐம்பால்ங்கிறது கூந்தலுக்கான குறிப்பு பெயர். என்ன ஐம்பால்? அதுக்கு ரெண்டு பொருள் இருக்கு. ஒரு அழகிய கூந்தல்னு சொன்னா அதுக்கு 5 பான்மை, அதாவது 5 பண்புகள் இருக்கணும். சுருண்டு, அடர்ந்து, கருத்து, நீண்டு, நறுமணம் வீசும் கூந்தல். இந்த 5 பண்புகள் இருக்கணும். சுருண்டு 1, அடர்ந்து 2, கருத்து 3, நீண்டு 4, நறுமணத்தோடு 5. இந்த 5 பண்புகளையும் கொண்டிருக்கிற கூந்தல் தான் கூந்தல். நீ இவ்வளவுண்டு முடி வச்சுக்கிட்டு அது சுருண்டு இருக்கு, அது அடர்ந்து இருக்கு, அது கருத்து இருக்குன்னு, நறுமணமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கூட ஒரு பண்பு குறைஞ்சிருது. நீண்டு இல்லை அது. அப்ப நீண்டு இருக்கிறோம். கிழவியின் கூந்தல் அப்படி சொல்ல முடியுமா? அது வெளுத்து போச்சு. அப்ப அந்த பண்பு குறைஞ்சிருது. அப்போ கூந்தல் கருப்பு அப்படின்னாலே நீங்க இளம் பெண்களாகத்தான் வர முடியும். ஆகவேதான் அந்த சுருண்டு. அப்ப சுருண்டும் நீண்டும் எப்படி இருக்கும்? கன்னத்து பக்கத்துல சுருண்டு இருக்கணும் யா முடி, பின்பக்கம் நீண்டு இருக்கணும் முடி. கர்லிங் ஹேர்னா இப்ப எல்லா முடியும் கர்லிங்கா இருக்கிறது இல்ல. அப்படி நெற்றியில முடி சுருண்டு விழணும், கன்னத்துல முடி சுருண்டு விழணும், பின்னாடி நீண்டு இருக்கணும், நல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் அடர்ந்து இருக்கணும், கருப்பா இருக்கணும். இந்த 5 பண்புகளை உடையதுதான் ஐம்பால் அப்படின்னு பேரு. இதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு. பால் அப்படின்னா பிரிவு. இப்போ நீங்க சாதாரணமாவே ஐம்பால் அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல எல்லாம்? ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால், அப்புறம் இன்னொன்னு மறந்துட்டேன். ஆண்பால், பெண்பால், ஒன்றன்பால், பலவின்பால், இன்னொரு ஒரு பால் உண்டு. இந்த சின்ன வயசுல படிச்சது. அப்ப இந்த 5 பால்கள்னா அந்த பால்னா பிரிவு. தலைமுடிய பின்னுறீங்கன்னு வைங்க. இப்ப பின்னுதலை குறித்து யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு எல்லாருக்கும். தலைமுடிய பின்னுறதுங்கிறது 5 பகுதிகளாக பிரித்து பின்னுதல். இப்ப பெண்களுக்கு ஒரு டவுட் வரும். இன்னும் பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய, இன்னும் பின்னல் ஜடை போடக்கூடிய பெண்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். 3ஆத்தானே பிரிச்சு பின்றோம். பின்னல்னு சொல்லுவது 3 இழை தானே. 2 இழை எடுத்து ஒரு இழையை நடுவுல விட்டு அதை சுத்தி பின்னி பின்னி கொண்டு வர்றது தானே பின்னல். வகுடு எடுக்கிறதே 2. ஒரு வகுடு எடுத்து இடப்பக்கம் முடிய ஒதுக்குறோம், வலப்பக்கம் முடிய ஒதுக்குறோம். அங்கேயே அது 2 பிரிவாயிருச்சு. அதைக்கு பின்னாடி உள்ளதை கொண்டு வந்து இந்த 2 பிரிவையும் பின்பக்கம் கொண்டு வந்து அங்க 3 பிரிவாக ஆக்கி அதை பின்றோம். அப்ப எத்தனை பிரிவாச்சு? 5 பிரிவுகளாச்சா? வகுடு எடுத்து இடது பக்கம் வலது பக்கம், அப்புறம் முடிய பின்னாடி கொண்டு வந்து அதை 3ஆ ஆக்கி 3 இழைகளாக்கி பின்னுவது. அப்படி 5ஆக பகுத்து பின்னுவதால் ஐம்பால் அப்படின்னு கூந்தலுக்கு பேர் அப்படின்னு இன்னொரு விளக்கம் இருக்கு. அப்படிப்பட்ட ஐம்பால்ல போய் அணையும். அணையும்னா தங்கும். அங்க இருக்கிற இளம்பெண்கள், அதாவது மாதவி பந்தலில் இருக்கிற பூக்களில் எல்லாம் கோதி மேய்ந்து அதுல இருக்கிற தேனை எல்லாம் அருந்தி, அதற்கு பிறகு அது இந்த அழகிய நறுமணம், அந்த மாதவி பந்தலின் நறுமணமே இங்க இருக்கேன்னு சொல்லி அந்த பெண்களின் கூந்தல்ல தங்குதான் அந்த ஊர் வண்டினங்கள்லாம். அப்படிப்பட்ட செழுமை மிக்க ஊர் அப்படின்னு சொல்றாரு. அழகுணர்ச்சி மிக்க ஊர். வெள்ளத்துள் ஓர் ஆளிலை மேல் மேவி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலும். பக்தி இலக்கியத்துல
பரம், அதாவது பரம தெய்வமாக பரவாசுதேவ கோலத்தில் வைகுண்டத்தில் நித்தியசூரிகள் புடைசூழ அமர்ந்திருக்கிற கோலம் கடைசியா போய் பார்த்துக்கிருவான் ஐயா. அதை அவனே கூப்பிட்டு கொடுப்பான். பாடி எல்லாம் செஞ்சோன்னு வைங்க, நம்மளை அவனே அங்க கூட்டு போயிடுவான். கூட்டு போறப்ப அங்க பார்த்துக்குவோம். இங்க அனுபவிக்க வேண்டியது எது, இந்த மானுட பிறவியில் அனுபவிக்க வேண்டியது எதுவோ அதை இங்கேதான் அனுபவிக்கணும். பக்தி இயக்கம் அப்படித்தான் அதை அப்ரோச் பண்ணுது. 2 விஷயம். மானுடராக, அதாவது இந்த பூமியில் கரண கலேவரத்தோடு பிறப்பெடுத்த ஜீவாத்மாக்கள் அனுபவிக்க முடிந்த 2 வடிவங்கள், இறைவனின் 2 நிலைகள்னு சொன்னா அந்தர்யாமியும் அர்ச்சையும் தான். இப்போ விபவம் அது பார்க்கடல்ல பள்ளி கொண்ட கோலம், அங்க நம்ம சும்மா போய் பார்க்க முடியாது. இப்ப முடியாது. எப்ப நம்ம வாய்ப்பு இருந்தால், இறைவன் மனம் வைத்தால் அங்க போலாம். அங்க நமக்கு போக வேண்டிய வேலை இல்லை. ஏன்னா அதை விட பெரிய நிலையாகிய பரநிலைக்கு தான் நம்ம மூவ் பண்றோம். பரநிலைக்கு போனப்புறம் நீங்க விபவத்துக்கு வர வேண்டியதே இல்லை. பரத்துல நித்திய மகிழ்ச்சி, காலமற்ற நிலை, எப்போதும் ஆனந்தத்தில் லயித்து அங்கேயே இருந்துட போறோம். வியூக நிலையும் தான் பார்க்கடல்ல பள்ளி கொண்டது. அங்க நம்ம போக வேண்டியதில்லை. விபவம்ங்கிறது அவதாரம். அவதாரத்துக்கு நம்ம போய் நிக்க வேண்டியதில்லை. அவன் எப்போ அவதாரம் எடுப்பான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பரதெய்வத்துக்குள்ள போயிடுறோம். அப்போ இந்த 3 இடத்துக்கும் போறது நம்ம கையில இல்லை. அப்ப எந்த 2 நம்ம கையில இருக்கு? பூமியில மனிதனாக பிறந்ததால் நமக்கு அவன் ஒரு ஆப்ஷன் உள்ள இம்பைப்டா வச்சு அனுப்பியிருக்கான். அதாவது அவன் நமது ஹிருதயத்தின் ஆழத்தில், நமது இதயத்தின் ஆழத்தில் அவன் உரைகிறான். அந்த எப்போ அந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகும், அது வரைக்கும் அது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ் மாதிரி அப்படியே பதுங்கி இருக்கும் உள்ள. எப்ப சார் ஆக்டிவேட் ஆகும்? உனக்கு எப்போது விழிப்புணர்வு வருகிறதோ, உனக்கு எப்போது அவன் தன்னை தெரியப்படுத்திக் கொள்ள நினைக்கிறானோ அப்போது உனக்கு அவன் வெளிப்படுவான். அப்ப நீ அவனை உள்ள பார்க்கலாம். அந்தர்யாமியாக உரையும் இறைவனை நீ காணலாம். அந்தர்யாமியாக அவனை காண வரைக்கும் நான் என்ன செய்யறது? அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப கவலைப்படாத. கண்ணு முன்னாடி புறப்பொருளாகவும் அவன் தெரிவான். அதுதான் அர்ச்சாரூபம். நமது விக்கிரக வடிவில், ஓவிய வடிவில் அவன் எழுந்தருளுவதெல்லாம் அர்ச்சை ரூபம். இந்த அர்ச்சை ரூபம் வேற எங்கேயும் கிடையாது. வானுலகத்துல உண்டா? கிடையாது. அது பூமிக்கு மட்டுமே உரியது. மானுடர்களுக்கு மட்டுமே உரியதுதான் அந்த அர்ச்சாவதாரம். பூலோக பிறவிகளுக்கு மட்டுமே உரியது. ஆகவேதான் பக்தி இலக்கியம் அவைலபிளா இருக்கிற இறைவன் நிலைகளை வைத்து பரநிலையை போய் அடையுங்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆகவேதான் இங்க 2 வடிவங்கள். அவர் என்ன சொல்றாரு? அடியேன் மனம் புகுந்து, எனது மனதிற்குள் புகுந்து, என் உள்ளத்து உள்ளும், என் உள்ளத்திற்கு உள்ளும் நின்றவன் அதான் அந்தர்யாமி. அப்படி நின்றவன், அந்தர்யாமியாக நின்றவன் இதோ அர்ச்சாரூபமாக என் கண்ணு முன்னாடி நிக்கிறான். அதனாலதான் கண்ணுள்ளும் நின்றார். என் மனதிற்குள் அந்தர்யாமியாக நின்ற தெய்வமே இதோ என் புறக்கண்களிலும் தெய்வமென என் முன்னாடி நிக்கிறார். அப்புறம் 13 அடி உயரத்துல அவ்வளவு பிரம்மாண்டமா ஒரு தெய்வம் நின்னுதுன்னா அவன் கண்ணுக்குள்ளதானே நிக்கிறான். நீங்க அவனை பார்த்துட்டு கண்ணை மூடினாலும் அந்த உருவம் கண்ணுக்குள்ள நிற்கும். கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர். என் இதயத்தில் நின்றவன், என் கண்ணுக்குள் நின்றவன், அவன் நிற்கும் ஊர் இது அப்படின்னு சொல்றார். அதுல அந்த குறிப்பு வருது பாருங்க. அந்தர்யாமியாக இருக்கிற இறைவன் யாரு? உலகையெல்லாம், எல்லா அண்டத்தையும், உலகம் என்ன? உலகமே அண்டத்துல ஒரு சிறு துகள் தான். அந்த அண்டத்தையே தனது வயிற்றுக்குள்ள அடக்கிற உருவம் அந்த தெய்வம். ஒரு ஆலமர ஆல இலையில ஒண்டி படுத்திருக்குமா. என்னையா லாஜிக் இது? ஆல இலை சைஸ்ல படுத்திருக்கிற குழந்தை உலக அண்டத்தையே முழுங்கி உள்ள வைக்குமா? வைக்கும். ஏன் அந்த குழந்தை வைக்கும்? அந்த குழந்தையால அதை செய்ய முடியும். அண்டத்தை சுருக்கி எடுத்து தன் வயிற்றுக்குள்ள வச்சுக்க முடியும். அதே அண்டத்தை வெளியே விட்டு பிரம்மாண்டமாக அதை ஆக்க முடியும் அதால. அந்த அர்த்தம்தான். எவ்வளவு பிரம்மாண்டத்தையும் ஒரு சிறு புள்ளிக்குள்ள கொண்டாந்து வச்சிட முடியும் அந்த தெய்வத்தால. அதனாலதான் அவ்வளவு பிரம்மாண்டமான தெய்வம் எனது இதயத்தின் ஆழத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கு. ஆகவேதான் என் உள்ளத்து உள்ளும் இருக்கும் இறைவனை மேவி, இல்லையா? மேவிதல்னா இருத்தல், வசித்தல். இப்ப எனது உள்ளத்தின் ஆழத்தில் வசிக்கும் இறைவனை சொல்றதுக்கு அவர் எந்த வடிவத்தை கையில எடுக்கிறாரு பாருங்க.
வெள்ளத்துள் ஓர் ஆலிலை மேல் மேவி, பிரளயகால வெள்ளத்தில் எப்படி அனைத்தையும் உண்டு ஒரு சிறு ஆலிலை மேல் உறங்கும் வடிவில் இருக்கிறானோ, அந்த தெய்வம் எனது உள்ளத்தின் ஆழத்திற்குள் வந்து அவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை தனது மொத்த அண்டத்தையும் வைத்துக்குள்ள சுருக்க தெரிஞ்ச அவன் என்னுடைய சின்ன இதயத்துக்குள்ளேயும் சுருங்கி வந்து உட்கார்ந்துருப்பான். அதுக்குள்ளேயும் வந்து ஒரு ஊசி முனையிலையும் உட்கார்ந்துருப்பான். அதான் இறைவன். அந்த ஊசி முனை அவ்வளவு பிரம்மாண்டத்தை அடக்கியது. அதுதான் அந்த வார்த்தை. வெள்ளத்துள் ஓர் ஆலிலை மேல் மேவி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும் கண்ணுள்ளும் நின்றார் நின்ற ஊர் போலும். யாரை அந்தர்யாமியாக நான் பார்க்கிறேனோ, எப்ப அவரால் அந்தர்யாமியா இருக்க முடியும்? அவ்வளவு பெரிய இறைவன் எப்படியா அவன் நெஞ்சுக்குள்ள வந்தான்? யோ, அவன் அவ்வளவு பெரிய அண்டத்தையே பிடிச்சி முழுங்கி தன் திருவயித்துக்குள்ள வச்சிருந்தவன், அவனால என்னுடைய இதயத்துக்குள்ள வந்து உட்கார முடியாதா? அதுக்காகத்தான் அந்த எக்ஸாம்பிள். வெள்ளத்துள் ஓர் ஆலிலை மேல் மேவி அடியேன் மனம் புகுந்து என் உள்ளத்துள்ளும். சரி, உள்ளத்துக்குள்ள இருந்த அந்தர்யாமியாக இருந்தவன நான் மட்டுமே தான் பார்க்க முடியும். ஆனா அவன் எல்லோருக்கும் காட்சி தரக்கூடிய இனிய ஒருவனாக, தேவாதி ராஜனாக, அப்படியே 13 அடி உயரத்துல கம்பீரமா சால கிராமத்தால் செய்யப்பட்ட திருமேனியோடு அவ்வளவு அழகா இருக்கான். அவன் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறான். அர்ச்சாரூபமாகவும் என்னுடைய அந்தர்யாமியாகவும் விளங்கும் இறைவன் இருக்கிற ஊர் இந்த தேரெழுந்தூர் தாங்கிறார். புல்லு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் பெடையோடும் அள்ளல் செருவில் கயல் நாடும். அது புல்லு. புல்லுனா பறவை. பறவை என்ன செய்கிறது? பிள்ளைக்கு இறை தேடி, தனது குஞ்சுக்கு இறை தேடி காதல் பெடையோடு போகிறது. அதனுடைய காதல் பெடைனா பெண். அந்த பெண் பறவை. அந்த பெண் பறவையோட சேர்ந்து அங்க இருக்கிற பறவை தனது குஞ்சுக்கு இறை தேட போகிறது. எங்க போய் தேடுகிறது? அள்ளல் செருவில். அள்ளல் அப்படின்னா சேருன்னு அர்த்தம். வயல்ல நீர் பாய்ந்து அப்படி சேறு தங்கி இருக்கு. அது நீர் வளத்திற்காக சொல்லப்படுவது. செருனாலே நீர் தங்கிய வயல் தான். நீர் தங்கிய வயலுக்கு தான் செருன்னு பேரு. அள்ளல் செருவில் கயல் நாடும். அந்த நீர் தங்கிய வயல், சேறு மிகுந்த வயலில் கயல் மீன்கள் நடமாடும். அந்த கயல் மீன்களை போய் இந்த இந்த பறவை நாடுகிறது. எதுக்கு? தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கு. பிள்ளைக்கு இறை தேடி செருவில் கயல் நாடும் புல்லு. அது தனியா போல, காதல் பெடையோடும் போகுது. காதல் படையோடு அப்படி போகக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அந்த அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு முறையான வாழ்க்கையாக இருக்கிறது. மனைவி, பிள்ளைகள், அவரை வந்து கஷ்டப்பட்டு உழைத்து குடும்பத்தை காப்பாற்றுகிறார், தனது பிள்ளைகளை காப்பாற்றுகிறார், படிக்க வைக்கிறார். அப்படி ஒரு முறையான குடும்ப வாழ்க்கை இருக்கிற ஊர் அது. ஆகவேதான் இந்த வார்த்தை. புல்லுக்கு புல்லு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படையோடும் அள்ளல் செருவில் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே. அப்ப அந்த ஊர்ல எது நல்லா இருக்கு? முதல் பாட்டுல என்ன சொன்னோம்? அந்த ஊர்ல கல்வி கேள்வி சிறந்து இருக்கிறது. இரண்டாவது பாட்டுல என்ன சொன்னோம்? அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வயல் மிக செழுமையாக இருக்கிறது. மூணாவது பாட்டுல என்ன சொன்னோம்? வெறும் செழுமை மட்டும் இல்லையா, சோலைகள் மலர்கள் பூத்து குலுங்கி அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாம் அப்படியே அழகு பொருந்தியவர்களாக இருக்கும் அளவிற்கு அந்த ஊர் அழகு கொண்டதாக இருக்கிறது. ரைட்டு, ஏஸ்தட்டிக்ஸ் வச்சுக்க. நாலாவது பாட்டுல என்ன சொல்றோம்? அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஒழுக்கமாக நல்ல வாழ்க்கையை வாழ்கிறார்கள், நல்ல குடும்ப வாழ்க்கை உடைய ஊராக இருக்கிறது. அதை அந்த பறவை வழியாக, பறவையோட லைஃப் வழியாக காண்பிக்கிறார். அடுத்த பாட்டு, பகலும் இரவும் தானே ஆய் பாரும் விண்ணும் தானே ஆய் நிகரில் சுடராய் இருளாகி நின்றார் நின்ற ஊர் போலும். இறைவன் வந்து எதிரெதிர் துருவங்களாக இருக்கக்கூடிய இரண்டுமே இறைவன் தான். இது வந்து உலகத்துல பிற மதங்கள் வந்து இப்படி பேசுறது இல்லை. இந்தியாவில் தோன்றிய மதங்களுக்கு மட்டும்தான் இந்த தெளிவு இருந்திருக்கு. பிற மதங்கள் வந்து ரொம்ப ஈஸியா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அப்ரோச்சை கொண்டு வந்திருக்கு. இறைவன் சாத்தான் அப்படிங்கிறத ஒரு விஷயத்த அவங்க தெளிவா கொண்டு வந்து நல்லது கெட்டதுன்னு பிரிச்சிடுறாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நல்லது கெட்டது ரெண்டுமே இறைவன் தான் சொல்ற மரபு நம்முடைய மரபு. நம்ம மதங்கள், நம்ம தத்துவங்கள் அதை எப்போதும் சொல்லும். நல்லது கெட்டதுன்னு ரெண்டுமே இறைவன் தான். பின்னால வரக்கூடிய நிறைய பாடல்கள்ல பார்க்க போறோம். நல்லவையும் அல்லவையும் ஆகின்னு இறைவனை சொல்லுவாங்க. நல்லதும் அவன் தான், கெட்டதும் அவன் தான். அப்படிதான் இறைவனை நம்ம பார்க்கிறோம்.
இந்த இடத்துல எப்படி பாருங்க, ரெண்டுமே முரணுடையது. பகலும் இரவும், பகலும் இரவும் முரணுடையது. ரெண்டும் தானே ஆய், ரெண்டும் அவனே தான். அவனே தான் பகலாகவும் இருக்கான், அவனே தான் இரவாகவும் இருக்கிறான். பாரும் விண்ணும், பார்ங்கிறது பூமி, இந்த பூமி நிலையற்ற வாழ்வு கொண்ட இந்த மானுட உயிர்கள் வசிக்கின்ற இந்த பூமியும், விண்ணும் விண்ணுலகு மரணமற்ற பெருவாழ்வை வாழ்கின்ற தேவர்கள், நித்தியசூரிகள் மிகுந்த விண்ணுலக வாழ்வு, அந்த விண்ணுக்கும் அவனேதான், இந்த மண்ணுக்கும் அவனேதான். பாரும் விண்ணும் தானே ஆய், ரெண்டுக்கும் அவனேதான் இறைவன், ரெண்டையும் அவனேதான் படைச்சிருக்கான். நிகரில் சுடராய், நிகர் இல் சுடராய், நிகரற்ற ஒப்புமையற்ற, நிகர் சொல்ல முடியாத சுடர். இப்போ அவன் சம வெளிச்சம், எவ்வளவு வெளிச்சம் இருக்கும், அது சந்திரன் அளவு இருக்குமா, சூரியன் அளவு, அந்த கம்பேரிசனே சொல்ல முடியாத அளவிற்கு ஒளிரக்கூடியவன். சூரிய ஒளியை கூட கம்பேர் பண்ண முடியாது. அதனாலதான் நீங்க சுடர்னு சொன்ன உடனே டக்குன்னு நம்ம சூரியனை யோசிச்சிடக்கூடாது, அதையும் மிஞ்சின ஒளி உடையவன். ஆகவேதான் நிகரில் சுடராய், அவ்வளவு ஒளி வீசக்கூடிய அவன்தான் பிச் பிளாக், இப்படி நம்ம கைவிரல நம்மளே பார்க்க முடியாத கும் இருட்டாகவும் வாழ்கிறான். நிகரில் சுடராய் இருளாகி நின்றார். இப்ப இறைவன் யார்? இருளும் அவனே, காண இயலாத ஒளியும் அவனே, விண்ணும் அவனே, மண்ணும் அவனே, பகலும் அவனே, இரவும் அவனே. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் அது. அப்படிப்பட்ட தெய்வம் நிற்கிற ஊர் தான் திருவழுந்தூர் ஆகும், நின்ற ஊர் ஆகும் அப்படின்னு அவர் அழுத்தி சொல்றாரு. அந்த ஊருடைய ஸ்பெஷல் என்ன? துகிலின் கொடியும், துகில்னா துணி, மெல்லிய துணிக்கு தான் துகில்னு பேரு. துகிலின் கொடியும், அந்த ஊர்ல மாடங்கள்ல கொடி கட்டியிருக்காங்க, அந்த கொடியில இருக்கக்கூடிய மெல்லிய துணி அப்படியே அசைஞ்சு, காத்துல அசைஞ்சு அப்படியே மேல, ஊருக்கு மேல அப்படியே பறந்துட்டு இருக்கு. ஊர்ல தேர் ஓடிக்கிட்டே இருக்கு, ரொம்ப பிஸியான ஊரு. நம்ம இந்த லாங் வீக்கெண்டுக்கு அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங், திங்கட்கிழமை காலையில நம்ம பெருங்களத்தூர் மாதிரி கார்கள் எல்லாம், வண்டிகள் எல்லாம் வர்ற மாதிரி தேர்கள் எல்லாம் வந்து, அந்த தேர் வர்றதுனால ஏற்படக்கூடிய புழுதி கிளம்பி மேல போகுது, தேர் துகள், தேர்ல இருந்து வரக்கூடிய புழுதியும், துண்ணினா செறிந்துன்னு அர்த்தம். ஏற்கனவே மேல கொடிகளா பறந்துகிட்டு இருக்கு, கீழே இருந்து தேரோட புழுதியும் சேர்ந்து போய் அதோட அப்படி சேர்ந்து செம்மி போய் நிக்குது. இது போதாதுன்னு மாதர் கூந்தல்வாய் அகிலின் புகையால், அகில் மரங்களினுடைய கட்டைய நெருப்பு கங்குல போட்டீங்கன்னா அதுல இருந்து ஒரு வாசம் மிக்க புகை வரும். அந்த புகையை வைத்து தங்களது கூந்தலை ஆற்றிக் கொள்வார்கள் பெண்கள். நம்ம சாம்பிராணி போடுறதுதான், இப்ப சாம்பிராணி போடுறோம், அந்த சாம்பிராணிக்கு பதிலாக அகில் மரத்தினுடைய கட்டைகளை அந்த கங்குல போடுவாங்க அந்த காலத்துல. அதுதான் அகில் புகை ஊட்டல். அதான் அந்த பெண்களின் கூந்தல் நறுமணத்திற்கு காரணம். அப்படி மாதர்கள் எல்லாம் சேர்ந்து கூந்தலுக்கு அகிர்புகை போடுற புகையும் சேர்ந்து போய் தேருனுடைய தூசி, மாதர்களது கூந்தலுக்கு போட்ட அகில் புகை, கட்டடங்கள்ல இருந்து இது பண்ணக்கூடிய அது என்னது, இந்த துணியினுடைய இது எல்லாமா சேர்ந்து முகில் ஏய்க்கும். ஏய்த்தல்லாம் ஏமாற்றுதல். இங்க என்ன பொருள்னா, இதெல்லாம் சேர்ந்து மேகம் மாதிரி தோற்றமளிக்கும், முகில் போல தோற்றமளிக்கும். அப்படி அப்ப அந்த ஊர்ல வெயிலே கிடையாது, வெயிலாட்ட மேல அடிக்கும். ஆனா பாருங்க, எங்க ஊர்ல தேர் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால வர்ற புழுதியும், எங்க பெண்கள் எல்லாம் கூந்தலுக்கு போடுற அகில் புகையும், ஒவ்வொரு பில்டிங் மேல கட்டியிருக்கிற கொடி எல்லாம் சேர்ந்து ஊருக்கு மேல அப்படி ஒரு மேகம் மாதிரி நிக்குமா. எங்க ஊருக்குள்ள சூரிய வெளிச்சம் ஹார்ஷா வரவே வராது. அதான் முகில் ஏய்க்கிறது சூரிய ஒளியை, அதான் முகில் ஏய்க்கும். டக்குன்னு ஊருக்குள்ள ஒருத்தன் வந்தா, என்னப்பா மழை பெய்யும் மாதிரி தெரியுதே அப்படின்னு நினைச்சிருவானாம், ஏமாந்துருவானாம். முகில் என ஏய்க்கும், முகில் போல மேகம் போல தோற்றமளித்து ஏமாற்றும்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அணியார் வீதி அழுந்தூரே, இது அந்த ஊரினுடைய செல்வ செழிப்பு சொல்லப்பட்டது. இதன் வழியாக உயரமான பில்டிங், அதுல உயரமான கொடிகள், நிறைய தேர் ஓடிட்டு இருக்கிற ஊரு. அப்படின்னா என்ன, அந்த அந்த ஊர்ல அவ்வளவு செழிப்பு இருக்கு, எல்லாரும் கார் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அது. அப்படி ஒரு இது.
பெண்கள் எல்லாம் அகில் மரத்தினுடைய கட்டைகளை எடுத்து இப்படி கூந்தலை உலர்த்துறாங்க டெய்லி. அவ்வளவு செழிப்பு மிக்க ஊர். ஊரினுடைய செல்வ செழிப்பு சொல்லப்படுகிறது. ஏடு இலங்கு தாமரை போல் செவ்வாய் முறுவல் செய்தருளி. ஏடுனா தாமரைப்பூக்கு ஏடுங்கிறது அதனுடைய இதழ்கள். ஏடு இலங்கு இதழ்களெல்லாம் ஒளி வீசும் அளவிற்கு விளங்கும் தாமரை போல செவ்வாய் முறுவல் செய்தருளி. அந்த வார்த்தையை கவனிங்க, அதான் கவிஞன்கிறது. எதற்கு மலரை ஒப்பிட்டான்? தாமரைய செவ்வாய்க்கு ஒப்பிட்டானா? இல்ல, செவ்வாய் முறுவலுக்கு. அப்படி லைட்டா புன்னகை பொறுக்கிறாங்க. அந்த புன்னகை பூக்கும்போது அதான் முறுவல். முறுவல்னா சிறு புன்னகை, உதடு பிரியாத புன்னகை. அப்படி பிரியும்போது இதழ் என்ன செய்யும்? இதழ்னா ரெண்டு பொருள் உண்டு இல்லையா? பூவுக்கும் இதழ் உண்டு, நம்ம உதடுக்கும் இதழ்னு பேரு. இதழ் என்ன செய்யும்? நீங்க அப்படி வாயில பல்லு தெரியாம அப்படி கண்ணாடி முன்னால நின்று அப்படி ஒரு ஸ்மைல் பண்ணி பாருங்க, பல்லு தெரியக்கூடாது. அப்ப இதழ் என்ன செய்கிறது? நம்ம சிரிச்சு நம்மளே பார்த்தோம்னா கொடூரமா இருக்கும். ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி பார்ப்போம். அப்படி ஸ்மைல் பண்ணோம்னு வைங்க, உதடு என்ன செய்யுது? விரிகிறது. இதழ் விரியும். புன்னகைக்கும் போது இதழ் விரியத்தான் செய்யும். இதழை குறுக்கி கொண்டு இப்படி உதட்ட குவிச்சுக்கிட்டு நீங்க சிரிச்சு பாருங்க, அப்படி ஒரு சிரிப்பு பாசிபிளே இல்லை. வாயை குவிச்சு அழலாம், ஊளையிடலாம். ஆனா வாயை குவித்து இதழை குவித்து நீங்க சிரிக்கவே முடியாது. நீங்க சிரிச்சாலே இதழ் விரியும். அப்போ செவ்வாய் முறுவல், அதாவது புன்னகைக்கக்கூடிய ஒரு இதழை சொல்லுவதற்கு எந்த தாமரை அவர் உதாரணமாக்குறாரு? ஏடு இலங்கு தாமரை போலன்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. ஏடுனா இதழ்கள். இதழ்கள் எல்லாம் விரிந்து ஒளி வீசும் தாமரை போல செவ்வாய் முறுவல் செய்தருளி. அதான் கவிஞன். வெறும் அவங்க இதழ் தாமரை போல இருந்தது. எப்பா இது ரொம்ப வருஷமா சொல்லிட்டோம். இதழ் தாமரை போல இருந்ததுன்னு சொல்றது சாதாரண கவிஞன். வார இதழ்கள்ல கடைசியா 50 ரூபாய்க்கு கவிதை எழுதக்கூடியவன் எழுதுவான் அந்த வரிய. ஆனா எந்த தாமரை எந்த ஆக்ஷனுக்கு வைக்கிறாருன்னு பார்க்கணும். அதுதான் அதுல இருக்கிற அழகு. செவ்வாய் முறுவல், இந்த இனிய அந்த சிவந்த இதழ்கள் முறுவல் செய்யும் போது விரிவது போல இந்த தாமரையினுடைய இதழ்கள் அவ்வளவு அழகா விரிஞ்சிரு. அப்படி புன்னகைக்கும் போது முகம் ஒளி பெறுகிறதே, அத மாதிரி இந்த தாமரை இதழ்கள் விரிந்து ஒளி வீசுகிறது. ஒளி வீசும் விரிந்த இதழ்களை கொண்ட தாமரை போல புன்னகை மிக்க முகத்தை கொண்ட, அப்படி வருது. அப்படி வரான் இறைவன் நம்மள்ட்ட. முறுவல் செய்தருளி மாடு என் பக்கத்துல மாடுன்னா அணுகின்னு அர்த்தம். என்னை அணுகி என் மனம் புகுந்து நின்றார். நான் கூப்பிடல, அவனேதான் நின்னான். எப்படி நின்னா? அழகோடு புன்னகை புரிந்து கொண்டு இதழ் விரிந்து பூத்த தாமரை போல ஒரு புன்னகையோட என் அணுகி அவன் என் மனசுல புகுந்து நின்னான். அவன் கருணையால் அவன் என் மனதிற்குள் புகுந்தான். அவன் அருளால் அவன் தாழ் வணங்க முடியும். அவன்தான் என் மனதுல புக முடியும். அப்படி புகுந்தவன். அப்படி புகுந்த தெய்வம் நின்ற ஊர் இதுதான், திருவெழுந்தூர் தான். நீடு மாட தனிச்சூலம் போழ. போழ அப்படின்னா போழ்தல் அப்படின்னு. போல் அப்படிங்கிறதா வெர்பு. போழ்தல்னா அப்படி பிளக்கிறது. சிலப்பதிகாரத்துல அந்த வரி வருது. வாளால் நெடுக போந்தான். போழ்ந்தான்ங்கிறது தான் போந்தான்னு வரும். நமக்கு இந்த படங்கள்ல எல்லாம் காமிச்சிருக்கிறது. அப்புறம் இந்த ஏர்போர்ட்ல இருந்து நீங்க கிண்டியில இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு சிக்னல் ஒன்று வரும் கடைசியா. அந்த மீனம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி ஒரு சிக்னல் வரும். அந்த சிக்னலை ஒட்டி தூணா இருக்கும், மெட்ரோ தூண். அதுல ஓவியம் வரைஞ்சி வச்சிருப்பான். அதுல சிலப்பதிகாரத்துல கோவலன் கொலையுண்ட சீனை வரைஞ்சிருப்பான். கோவலன் தலை தனியா கிடக்கும், பாடி தனியா கிடக்கும். எங்கேயோ நம்ம தலையை வெட்டினதா இருக்கு. அப்படி இல்ல, வாளால் நெடுக போழ்ந்தான். போழ்ந்தான்னா பிளந்தான். நடு மண்டையில நேர வாழை இறக்கி மண்டைய ரெண்டா பிளந்துட்டான். மூளை வெளியே செதறி விழுந்துருது. அப்படித்தான் கோவலன் செத்து போறான். தலைய தனியா வெட்டல. நமக்கு அந்த போழ்தல்ங்கிற ஆக்ஷனுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல. அவர் இவ்வளவுக்கும் தெளிவா நெடுக போந்தான்னு நெடுவாக்குல நான் நட்ட நடுவுல மண்டையில போட்டான் என் வாழைன்னு தெளிவா வேற ஆக்ஷனை சொல்லியிருக்காரு.
அப்ப அந்த போழ்தல்னா பிளத்தல். அந்த காலத்துல இப்போ நம்ம வீட்டுக்கு மேல இந்த திருஷ்டிக்கு ஒண்ணு வைக்கிற மாதிரி, அப்ப பெரிய உயரமான மாடங்கள்ல என்ன வைக்கிறாங்க, ஒரு சூலாயுதத்தை செஞ்சு இப்படி மேல வச்சிடுறாங்க. அது எதுக்காகனா அந்த திருஷ்டி போறதுக்கு, தீய சக்திகள் அணுகாமல் இருப்பதற்குலாம். எவ்வளவு உயரம் பில்டிங்கை கட்டியிருக்கான்னா, மேல மேகங்கள் எல்லாம் அப்படி போகுது. அப்படி போகும்போது இந்த உயரமான பில்டிங்ல அதுக்கு மேலே சூலம் வச்சிருக்கானா, இந்த சூலம் அந்த மேகத்தை கிழிச்சிருது. போல்தல் அப்படி கிழிச்சிருது, பிளந்துருது. பிளந்த உடனே மேகம் என்ன வச்சிருக்கோம், நீரைத்தானே சேமிச்சு வச்சிருக்கோம். அதான் அந்த கொண்டல் துளி. அந்த கொண்டல்னா மேகம். அந்த மேகம் வைத்திருக்கக்கூடிய துளி ஊர்ல சிதறுதான். தூவ அப்படி ஊர்ல அப்படி தூவப்படுகிறது. அவ்வளவு உயரமான பில்டிங்கா. உயரமான பில்டிங் வந்து மேகத்தை போய் அப்படி கிழிச்சு அந்த கீழே அது பன்னீர் தூவது போல தூவுது. ஆடல் அறவத்து ஆர்ப்பு. ஆர்ப்புன்னா ஆறாவாரம் ஓசை. அங்க இருக்கக்கூடிய ஆடல் அரங்கு, அங்க இருக்கக்கூடிய கலை கலை செல்வம் மிக்க ஊரு. அதுக்குதான் இந்த வார்த்தையை சொல்றாரு. பெரிய பெரிய செழிப்பு வாய்ந்த ஊரு, பெரிய பெரிய பில்டிங் கட்டி மேல வச்சிருக்கிற சூளம் வந்து வானத்து மேகத்தையே கிழிச்சு ஊருக்குள்ள மழையை பெய்ய வைக்கும். ஊர்ல இருக்கக்கூடிய அரங்குகளில் எல்லாம் நடனம் நடக்கிறது, கலை செழித்து இருக்கிறது. அங்கு வந்து இந்த கலையை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆரவாரம், அந்த ஆர்ப்பரிப்பு, அது வந்து ஓவா. ஓவான்னா ஓயா, ஓயாது அப்படின்னா தொடர்ந்து அங்க அந்த ஆடலின் பாடலின் கலைகளின் ஓசை ஆரவாரம் அடங்காமல் இருக்கக்கூடிய அளவிற்கு சிறப்பு வாய்ந்த அணியார் வீதி அழுந்தூரே அப்படின்னு திருவழுந்தூரின் கலைப்பெருமையை சொல்றார். மாலை புகுந்து மலர் அணைமேல் வைகி அடியேன் மனம் புகுந்து. இப்ப டக்குன்னு இவர் ஒரு பெண் ஆயிட்டார். திருமங்கை மன்னன் பரகால நாயகியாக மாறுகிறார். இப்போ இறைவன் இவ இந்த பரகால நாயகியோட சந்திப்புக்கு வரார். எப்படி வந்தாரு, மாலை நேரத்துல வந்தார். மாலை புகுந்து மலர் அணைமேல் வைகி, மலர் படுக்கை மேல தங்கி, அடியேன் மனம் புகுந்து, எனது மனதிற்குள் புகுந்து, என் நீலக்கண்கள் பனிமல்க நின்றார். அவர் என் மனதிற்குள்ள புகுந்து அவரை பார்த்த மகிழ்ச்சியில நீலம் நீலம்னா இந்த இடத்துல என்ன பொருள், நம்ம கருணைதல் பூக்கள், கருணைதல் பூ போல என்னுடைய கண்ணு. அந்த கண்கள்லாம் பனி பூப்பனா, பனி பூத்திருத்தெல்லாம் கண்ணீர் வரல. ஆனா கண்பூரம் கண்ணீர் நிரம்பி எப்பவும் சொட்டிரலாங்கிற மாதிரி விளிம்பு கட்டி நிக்குது. ஏன்னா மனசுக்குள்ள இருக்கிற ஆனந்தம். அவனை பார்த்துட்டேன், வந்தான், இப்படி என் பஞ்சனையில அமர்ந்தான், என்னுடைய மனதை கொள்ளை கொண்டு விட்டான். அவனை பார்க்க பார்க்க என் கண்ணு அப்படியே பூத்து அப்படியே நிக்குது. அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த தெய்வம் இந்த ஊர்ல தான் இருக்கான். கண் நீலக்கண்கள் பனிமல்க நின்றார் நின்ற ஊர் போலும் இந்த ஊர்ல தான் இருக்கான். எந்த ஊர்ல? வேலை கடல் போல் நெடுவீதி. வேலை கடல்னா கரையுடைய கடல்னு அர்த்தம். அதான் வேலை கடல். வேலைக்குன்னா கரையுடைய கடல். ஏன்னா வீதிய சொல்றாரு. வீதின்னு சொன்னா அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கணும். சோ கடல் போல் வீதினா எல்லையே தெரியாம போயிடும். ஆனா இந்த வீதிக்கு எல்லை தெரியுது, ஆனா பெரிய வீதியா இருக்கு. ஆகவே கரையுடைய கடல் போலன்னு ஒரு வார்த்தையை போட்டாரு. வேலை கடல் போல் நெடுவீதி. விண்தோய் சுதை வெண்மணி மாடம். விண்ணை தேய்க்கக்கூடிய, விண்ணை தொடக்கூடிய சுதையால் செய்யப்பட்ட, சுதைனா சுண்ணாம்பு கலவை, அதான் சுதை. சுண்ணாம்பு கலவையால் செய்யப்பட்ட வெண்மணி மாடம். வெண்மை நிறத்துல அதுக்கு பூசி இருக்காங்க, பெயிண்ட் அடிச்சிருக்காங்க, சுண்ணாம்பு அடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட மணிமாடத்து ஆலை புகையால், ஊரை சுத்தி கரும்பு ஆலைகள் நிறைய இருக்கு. அந்த கரும்பு ஆலைகள்ல இருந்து கரும்பு சாறை காய்ச்சி அதை வெள்ளமா மாத்திட்டு இருக்காங்க. ஆகவே அந்த காய்ச்சும் போது ஏற்படும் புகை, அந்த வீதியில இருக்கக்கூடிய உயரமான பில்டிங், அந்த பில்டிங்குக்கு மேல இந்த புகைகள்லாம் படர்ந்து அழல் கதிரை மறைக்கும். அழல்னா சூரியனுடைய கதிர்கள்.
சூரியனுடைய வெப்பமான கதிர்கள், அந்த அழல் கதிரை, வெப்பம் மிகுந்த அந்த கதிரை மறைக்கும் வீதி அழுந்தூரே. அங்க வெயிலே வராது. ஆலை புகைகளின் கரும்பு ஆலைகளின் புகையும் விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்து வளர்ந்த மாடங்களும் சேர்ந்து கதிரவனின் வெப்பத்தை தடுத்து அப்படி ஊரை குளுமையா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. வஞ்சி மருங்குல் இடை நோவ மணந்து நின்ற கனவகத்து, இது இப்படி வாசிக்கணும். கனவகத்து வஞ்சி மருங்குல் இடைநோவ மணந்து நின்ற என் நெஞ்சு நிறைய கைகூப்பி நின்றார் நின்ற ஊர் போலும். நாயகி பாவம்னு சொல்லியாச்சு. வந்தாரு, முந்தின பாட்டில் என்ன செய்தார்? மாலை நேரம் வந்தார், மலர் அணைமேல் தங்கினார், என் மனதில் புகுந்தார். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்? அடல்ட்ஸ் ஒன்லி கண்டென்ட் தெளிவா எழுதுறாரு. வஞ்சி மருங்குல் இடை நோவ, பேச்சுலர்ஸுக்கு தெரியாது, இல்லறத்தார்களுக்கு தெரியும். வஞ்சி அப்படின்னா கொடி, மருங்குல், மருங்குல் என்றால் இடுப்பும் வயிறும் சந்திக்கும் இடம்தான் மருங்குல். மருங்குனா கரை, டோர்சோ அப்பர் பாடியும் லோயர் பாடி, அந்த பெல்விக் போன் ஸ்டார்ட் ஆகிற இடமும் நம்முடைய அப்பர் பாடி வயிறு முடிகிற இடமும் ஆகிய அந்த ஜாயிண்ட் தான் மருங்குல்னு சொல்லப்படுவது. அதுதான் இடை பிரதேசம். பாடியை ரெண்டா பிரிச்சிங்கன்னா அதான் இடைப்பட்ட பிரதேசம். அந்த பிரதேசம் நோகும்படியாக மணந்துன்னா இந்த இடத்துல என்ன பொருள்? அத சமஸ்கிருதத்துல சொன்னா அது ஒரு பயங்கரமான சொல் மாதிரி இருக்கும். சம்ஸ்லேக்ஷம், பூர்ண சம்ஸ்லேக்ஷம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கு ஒரு இன்டர் கோர்ஸ், ஒரு உறவு நிகழ்ந்ததுன்னு அர்த்தம். பூர்ண சம்ஸ்லேக்ஷம். இந்த இடத்துல என்ன பொருள் என்றால், இறைவன் இந்த ஜீவாத்மாவை தன்னுடையதாக ஆக்கி கொண்டார், தனது அடிமையாக ஆக்கி கொண்டாருங்கிறது தான். அதைத்தான் திருமணத்திற்கு பிறகான உறவு, அதாவது கன்சமேஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல லீகல் பாஷை, அது கன்சமேட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இதாக அதை தான் இங்க அப்படியே சொல்றாரு. வஞ்சி மருங்குல் இடைநோவ மணந்து, இதெல்லாம் எங்க நடந்தது? கனவுல நடந்துச்சு. நிஜமாவே பெருமாள் நம்மோட இருப்பாரா? இது கனவுல நடந்தது. இது ஒரு குறிப்பாக சொல்லப்படுவது. அப்படி நடந்ததும் நான் என்ன செய்தேன்? என் நெஞ்சு நிறைய கைகூப்பி, நான் அப்படி நெஞ்சு நிறைய அவன் முன்னாடி அவனுக்கு நன்றி சொன்னேன். எனக்கு என்னை இப்படி செஞ்சுட்ட, என்னை இப்படி செஞ்சதுக்காக என் நெஞ்சு நிறைந்து விட்டது. உன்னோட சேர்த்துட்டேல்ல, இறைவனோட சேர்ந்துட்டோம்ல, அதனால கைகூப்பி நான் அப்படி நிக்கிறேன். அப்படி என் முன் நின்றவர் நின்ற ஊர் இதுதான். என்னோடு சேர்ந்து என்னை ஏற்றுக்கொண்டு என்னை அனுபவித்த, எனது நெஞ்சு நிறைய செய்த, நான் கைகூப்பி நன்றி செலுத்தும் போது என் முன் நின்ற தெய்வம் இதோ இந்த ஊரில் நிற்கிறது அப்படின்னு அவர் சொல்றது. பஞ்சி அன்ன மெல்லடி நல் பாவைமார்கள். பஞ்சிங்கிறது இலக்கண போலின்னு சொல்லுவோம் நம்ம. பஞ்சுங்கிறத பஞ்சின்னு ஆக்குறது. அது எதுக்காகனா இந்த மீட்டர்ல உட்கார்றதுக்காக மாத்திக்கிறது. பஞ்சி அன்ன மெல்லடி, அது பஞ்சு போன்ற மென்மையான பாதங்களால் மெல்லடி வைத்து நடக்கக்கூடிய பாவைமார்கள். அவ்வளவு நாசூக்கு, அவ்வளவு மென்மை. அப்படிப்பட்ட பெண்கள் நிறைந்த அந்த ஊர்ல அந்த பெண்கள் அந்த காலில் என்ன போட்டிருக்காங்க? ஆடகத்தின் சிலம்பு. ஆடகம்னா பொன், தங்கம். ஹாடகம் அப்படின்னு வடமொழி சொல். ஹாடகம்ங்கிறதுல இருந்து ஆடகம்னு தமிழ்ல அந்த சொல் வந்ததாக ஒரு கதை இருக்கு. ஆடக பொன் அப்படின்னு சொல்றது. பொண்ணுனுடைய கிளிச்சிறை, ஆடகம், அப்புறம் இன்னும் 2-3 பொன் வகைகள் உண்டு. தங்கத்தினுடைய வெரைட்டி. நம்ம இப்போ 22 கேரட், 24 கேரட், 916 சொல்றோம் இல்லையா? இதை மாதிரி அந்த காலத்துல ஆடக பொண்ணு, கிளிச்சிறை, அப்புறம் இன்னொன்னு என்ன, இன்னமும் 2-3-4-5 வெரைட்டி உண்டு தங்கத்துல. பசும்பொன் அப்படிலாம் அதுல உண்டு. ஸோ அதுல ஆடகம் எனப்படும் தங்கம். அந்த தங்கத்துல செய்த அழகிய சிலம்பு, சிலம்பு, அழகிய சிலம்பின் ஆர்ப்பு. ஆர்ப்புனா ஓசை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த ஆடல் அறவத்து ஆர்ப்பு ஓவான்னு ஒரு வார்த்தை. இங்க இடத்துல சிலம்பின் ஆர்ப்பு ஓவா அணியார் வீதி அழுந்தூரே. பஞ்சு ஒத்த மெல்லிய பாதங்களை உடைய
மென்மையாக நடக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் காலில் அணிந்திருக்கக்கூடிய தங்கத்தாலான அழகிய சிலம்பின் ஒலி சற்றும் குறையாத ஆர்ப்பு ஓவா ஓசை குறையாத அழகிய வீதியை உடைய திருவழுந்தூர்ல தான் என் பெருமான் நிற்கிறார். அந்த பெருமான் யார்? என் உள்ளத்தை கொள்ளை கொண்டு போனவன், என்னை கொள்ளை கொண்டு போனவன், நான் கைகூப்பி நெஞ்சு நிறைந்து நன்றி சொல்லும் போது நின்றவன் நிக்கிற ஊர் இவ்வளவு அழகான ஊர் அப்படின்னு சொல்றது. இந்த வரியை படிச்சவங்க கம்பராமாயண வாசிப்புல இருந்தீங்கன்னா தெரியும். இந்த வஞ்சி மருங்குல் பஞ்சி அன்ன மெல்லடி இதை எல்லாத்தையும் கம்பன் பயன்படுத்தி இருப்பான். என்னுடைய நினைவுல இருந்து சொல்றதா இருந்தா சூர்ப்பனகையினுடைய அழகை வர்ணிக்கும் போது இதே மாதிரி ஒரு பாட்டு உண்டு. இந்த பஞ்சி அன்ன மெல்லடி அந்த வஞ்சி மருங்குல் இதெல்லாம் சூர்ப்பனகை அழகான பெண் உருக்கொண்டுதான் முதல்ல வருவா இவர்களை மயக்குவதற்கு. அந்த கோலத்துல இந்த வர்ணனை வரும். கம்பன்ட்ட இருந்து அங்க போனது, சாரி ஆழ்வார்கள்ட்ட இருந்து கம்பன்ட்ட போனது. எம் ஐம்புலனும் எழிலும் கொண்டு இங்கே நெருநல் எழுந்தருளி பொன்னம் கலைகள் மெலிவு எய்த போன புனிதர் ஊர் போலும். இறைவன் இருக்கானே, கூடல் அப்படின்னு ஒண்ணு நிகழ்ந்தா அடுத்தாப்புல ஊடல்னு ஒண்ணு செஞ்சிருவான். இந்த கூடலுக்கும் ஊடலுக்கும் என்ன நடுவுல என்ன இருக்கு? பிரிவு. இதால் ஏற்படுவது என்ன? பிரிவு. அப்ப இறைவன் அப்ப இது எதை குறிக்கிறது? ஒரு இறை அனுபவம் நிகழும், நிகழ்ந்ததும் அந்த அனுபவத்திலேயே தொடர்ந்து இருக்க முடியாது. அந்த இறை அனுபவம் முடிந்து திரும்ப அந்த உலகுக்கு வருவத இறை அனுபவம் பெற்றவர்களால தாழவே முடியாது. ஐயோ அது இறை அனுபவம் எப்படி இருந்தது, இறைவனே என்னை விட்டுட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டி, அந்த புலம்பலுக்கெல்லாம் என்ன காரணம்? எப்பேற்பட்ட அனுபவம் இறை அனுபவம். இப்ப திரும்ப இந்த உலக அனுபவத்துக்கு திரும்பினா இதுல ஒண்ணுமே இல்லையா, இதுல எதுவுமே இல்லையே. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒருத்தன் இருக்கிறதுலயே பயங்கரமான ஃபாரின் லிக்கர்லாம் அடிச்சு சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை கூப்பிட்டு, எப்பா சூப்பரா ஒரு ஒயின் இருக்கு, ஒரு ஒயினை குடி அப்படின்னு சொன்னா அவன் என்ன செய்வான்? யோ என்னையா ஒயின் எல்லாம் ஒரு சரக்காயா, நான் எப்படிப்பட்ட சரக்கு அடிச்சேன் தெரியுமா, நான் அடிச்ச சரக்கு எப்படிப்பட்ட, அதையே தான் புலம்பிக்கிட்டு இருப்பான். எங்க மிலிட்ரியில கிடைக்குமா, அங்க கிடைக்குமா, சென்னையில கிடைக்குமா, பெங்களூர்ல கிடைக்குமா, டெல்லியில கிடைக்கும், இப்படியே அலைவான் அவன். அவன் அனுபவித்தது பெரிய பேரனுபவம். அதை நீங்க உலக அனுபவத்தோட வச்சு மேட்ச் பண்ண முடியாது. ஆகவேதான் இந்த பிரிவு என்ற நிலையில அது சொல்லப்படுகிறது. அவனோடு நான் இருந்த அனுபவம் இருக்கே, அவன் என்னை ஆண்ட அனுபவம், அது பேரனுபவம். இப்போ திரும்ப அந்த அனுபவத்தை விட்டு அவன் இறைவன் என் கூடயேவா இருப்பான், அவன் போயிட்டான். ஆனா எனக்கு இன்னும் அந்த அனுபவம் தேவைப்படுது. அப்ப நான் என்னவா இருக்கேன்? அவனை பிரிந்த தலைவியை போன்ற ஏக்கத்தில் இருக்கிறேன். என் ஐம்புலனும் எழிலும் கொண்டு இங்கே நெருநல் எழுந்தருளி, அதாவது இங்கே நெருநல்னா எனக்கு இணையாக, என்னுடன் எனக்கு நெருக்கமாக இருந்து என்னுடைய எழிலையும் என்னுடைய புலன்களின் அறிவையும் எடுத்துக்கொண்டு என்னுடைய பொன் கலைகள் மெலிவு எய்த, கலைகள்னா இந்த இடத்துல ஆடைகள்னு ஒரு பொருள் சொல்றாங்க. ஆனா பொதுவாகவே கலை என்பது அழகு. அதாவது உடலெல்லாம் அப்படியே சுருங்கிருது. அவன் போன உடனே அப்படி உடம்பெல்லாம் வத்தி போச்சு. பூரிச்சு இருந்தேன் அவன் பக்கத்துல இருக்கும்போது. அவன் அவன் இப்ப இல்லைன்ன உடனே அப்படியே சுருங்கிட்டேன். அதுதான் மெலிவு எய்த போன புனிதர். இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்ச புனிதமானவன் போயிட்டான் என்னை விட்டுட்டு. அவன் ஊர் எது? இந்த ஊர் தான், இங்கதான் இருக்கான் அவன். என்னை விட்டுட்டு போன ஊர் இதுதான். எனக்கு அவ்வளவு பெரிய அனுபவத்தை கொடுத்து என்னை அவ்வளவு மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இப்போது என்னை மெலிவு பெறச் செய்து போனவனுடைய ஊர் இந்த ஊர் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. எந்த ஊரு? மண்ணு முதுநீர் அரவிந்த மலர் மேல். மண்ணுனா நிலைத்த, முதுநீர்னா பழைய நீர். கடலுக்கு தான் அந்த வார்த்தை உண்டு. ஆனா கடல்ல தாமரை மலராது. இந்த ஊர்ல தாமரை மலர்ந்திருக்கு, அரவிந்த மலர். அரவிந்தம்னா தாமரை. தாமரை மலர்ந்திருக்கக்கூடிய நீர் இருக்கிற ஊர்னா அந்த ஊர்ல நீர் அவ்வளவு செழிப்பா இருக்கு, ரொம்ப நாளா இருக்கிற நீர். அப்பதான் தாமரை வரும். தாமரை திடீர்னு மழை பெஞ்சு தங்கின தண்ணியில எல்லாம் தாமரை வராது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு குளம் இருந்தா தான் அங்க தாமரை வரும். அந்த குளத்துல நீர் இருக்கணும். அப்படிப்பட்ட குளங்கள் நிறைந்த அந்த ஊர்ல மலர்கள், தாமரை மலர்கள் பூத்திருக்கு.
அந்த மலர் மேல் வரிவண்டு இசைபாட, வரிகுடைய வண்டுகளெல்லாம் இசைபாட, அன்னம் பெடையொடு உடனாடும். அன்னப்பறவை தனது பெண் ஜோடியோடு நடனமாடும். வரிவண்டெல்லாம் பாடுது. எங்க உட்காந்து பாடுது? அங்க பூத்து இருக்கக்கூடிய தாமரை மலர்கள் மேல் அமர்ந்து வண்டுகள் பாட, அந்த குளத்துல இருக்க நீந்தக்கூடிய அன்னப்பறவை தனது இணையோடு சேர்ந்து ஆட, அவ்வளவு அழகுமிக்க அணியார் வயல் சூழ் அழுந்தூரே. அப்படிப்பட்ட செழுமை மிக்க திருவழுந்தூர்ல தான் என்னைய விட்டுட்டு போன என் அழகையெல்லாம் ஏற்றுக்கொண்டு என்னை இப்போதைக்கு தவிக்க விட்டு போன இறைவன் புனிதமானவன் இருக்கும் ஊர். நெல்லில் குவளை கண்காட்ட, நெல்லில்னா நெல் வயலில், நெல் வயல்ல கருங்குவளை மலர், கருணைதல் மலர்களெல்லாம் பூத்திருக்கு. அது எதை காட்டுகிறது? அந்த ஊரில் இருக்கும் பெண்களின் கண்ணழகை காட்டுகிறது. அதான் நெல்லில் குவளை கண்காட்ட. நீரில் குமுதம் வாய் காட்ட, நீர்ல ஆம்பல் பூக்கள் சிவந்த நிறத்தில் பூத்திருக்கின்றன. அந்த சிவந்த நிறம் அந்த ஊர்ல இருக்கிற பெண்களின் இதழை காட்டுகிறது, இதழ் அழகை காட்டுகிறது. அல்லி கமலம் முகம் காட்டும். அல்லினா இந்த இடத்துல இதழ்கள், இதழ் விரிந்த தாமரை. அல்லி கமலம் முகம் காட்டும். அப்படி மலர்ந்த முகம், அதான் இதழ் விரிந்த தாமரைங்கிறது மலர்ந்த தாமரை. அது ஏன் முகத்தை காட்டுகிறது? அந்த தாமரை போல் மலர்ந்த முகமுடைய பெண்கள் அந்த ஊர்ல இருக்காங்க. அப்ப அந்த ஊர்ல இருக்கிற பெண்கள் முக மலர்ச்சியுடனும் பூத்து குலுங்கும் குமுத மலர் போன்ற புன்னகை மிக்க சிவந்த இதழ்களையும் கருங்குவளை பூக்களை போல அழகிய கண்களையும் கொண்ட பெண்கள் கொண்ட ஊர். அப்படிப்பட்ட களனி அழுந்தூர். களனினா வயல், வயல் செழிந்த அழுந்தூர் நின்றானை, திருவழுந்தூரில் நின்ற தெய்வத்தை, இயற்கை அழகை பெண்கள் அழகோட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய பாட்டு. வள்ளி பொதும்பில் குயில் கூவும். வள்ளினா கொடின்னு அர்த்தம். வள்ளி பொதும்பு, பொதும்புனா சோலை, குறுஞ்சோலைன்னு தமிழ்ல அதுக்கு சொல்லுவாங்க. உயரமான மரங்கள் அங்க இருக்கும். உயரமான மரங்கள் இருக்கிற இடத்துலதான் நீங்க கொடியை வளர்க்க முடியும். ஆகவேதான் வள்ளி பொதும்புங்கிற வார்த்தையை போடுறாரு. சோலைனா சிறிய குட்டை மரங்கள் தான் இருக்கும். ஆனா பொதும்புனா கொஞ்சம் உயரமான மரங்களும் இருக்கும். குறுங்காடு தான் அது. அப்படிப்பட்ட வள்ளி பொதும்பில் கொடிகள் வளர்ந்த காடு சோலைகளில், காட்டுச்சோலையில் குயில் கூவும். குயில் கூவக்கூடிய மங்கை நாட்டின் வேந்தன் பரகாலன் சொல்லில் பொலிந்த தமிழ் மாலை சொல்ல, அவன் சொல்லால பொலியச் செய்த இந்த தமிழ் பாடலை சொல்ல, பாவம் நில்லாவே, எந்த பாவமும் நிற்காது போய்விடும் அப்படின்னு அதை சொல்றாரு. இப்போ இது ஒரு இந்த 10 பாடல்களுமே இறைவனின் அந்த சிறப்பை சொல்லி, அந்த ஊரின் அழகை சொல்லி, ஒரு ஒரு கவிஞன் அப்படி மெல்ல அவர் அந்த நாயகி பாவத்துக்குள்ள நுழையக்கூடிய, இதுவரைக்கும் பரகாலனா பேசிட்டு இருந்தவர் இங்க இருந்து அப்படி மெல்ல பரகால நாயகிக்கான அடையாளங்களை காட்ட ஆரம்பிக்கிற பாட்டா இங்க இருந்து ஆரம்பிக்கிறார். இது ஒரு சுவாரஸ்யமான 10 பாடல்கள். பொறுமையோட கேட்ட நண்பர்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஜஜா. இன்னைக்கும் ரொம்ப பிரமாதமா இருந்ததுங்க உரை. எல்லா பாடலுக்குமே நீங்க நிறையா ஆழ்ந்த கருத்துக்களை சொன்னீங்க. சில வேர்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சொன்ன விளக்கங்கள், சம் எக்ஸாம்பிள்ஸ் லைக் மூவா, அப்புறம் ஐம்பால், அந்த ஏடு இலங்கு தாமரை செவ்வாய் முறுவல், அது மாதிரி சொன்னதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்ததுங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி. இது நீர்வளம் பாயிற ஊர் ஜென்ரலாக மீன்ஸ் நீர் பாயிற ஊர் ஜென்ரலாக வளம் மிக்கதாக இருக்கும். ஸோ இவங்க பாடல்களில் அதைய சொல்லி வரையில அதுக்கு நாம் ரிலேட் பண்ணிக்க முடியுது. ஆனால் இப்போ அதுக்கான ட்ரேசஸ் எல்லாம் இந்த ஊரில் இந்த ஊர்லலாம் இருக்குமான்னு தெரியல. சோலை இருக்குது, அதனால அங்கே வண்டுகள் வருது, அப்புறம் குளங்கள் எல்லாம் இருக்குது, தாமரைகள் இருக்குது, அப்புறம் அந்த நாரைகள் எல்லாம் வருது. அது மாதிரி நிறைய இவங்க சொல்றாங்க. அது நீர்வளம் இருந்ததுனால இதெல்லாம் இருந்திருக்கலாம். இப்போ அதுக்கான ட்ரேசஸ் இருக்குங்களா? இது ஒரு 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 பார்ட்டு தான். அதை ஒட்டியே இங்க அந்த மணிமாடம்னு அவங்க சொல்லி அதை உருவப்படுத்தி அது மேகத்தை முற்ற அளவுக்கு அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட பில்டிங் எல்லாம் அந்த டைம்ல இருக்குங்களா? இது ஜஸ்ட் ஒரு
இதுக்காக அழகுக்காக சொல்றதா? அப்புறம் செகண்டு மீன்ஸ் இது ரிலேட்டட் அடுத்த கொஸ்டின் என்னன்னா, நார்மலா வந்து ஒரு கடவுளுக்கு தான் பிரம்மாண்டத்தையே நாம கொடுப்போம். அந்த கோயிலோட விமானம் இல்லாட்டி கோபுரம் அதுதான் மிகப்பெரியதா இருக்கிற மாதிரி நாம வைப்போம். ஆனா இங்க மணி மாடத்தையும் வந்து இவ்வளவு பெருசா காமிக்கல, அப்படி காமிக்கலாங்களா? அதான் என்னோட லாஸ்ட் கொஸ்டின். அது கவிஞன் கிட்ட சில விதிகள் செல்லுபடியாகாது. அதுல முக்கியமான விதி பிசிக்ஸ், அப்புறம் ஆகம விதிகள். இது ரெண்டும் கவிஞன்ட்ட செல்லுபடியாகாது. இதுக்கே வந்து நீங்க ஒரு உரையாசிரியர் இந்த திருக்கோயிலை பற்றி எழுதியிருந்தாருன்னு வைங்க, கட்டுரையா எழுதக்கூடிய எவரும் அங்கு இருக்கக்கூடிய இது கட்டிடங்கள் எல்லாம் விண்ணை தொடும் அளவிற்கு முட்டி இருந்தனன்னு எழுதவே மாட்டாங்க. கவிஞனுக்கு ஒரு லைசன்ஸ் உண்டு. அவன் எதையுமே வந்து ஒரு உயர்த்தி சொல்லக்கூடியது. உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு ஒரு அணி இருக்கு. அணினா அலங்காரம்னு வடமொழியில சொல்றது. தண்டி அலங்காரம்னே பேரு. தண்டி இயற்றிய அலங்கார அணி இலக்கணம். அணி இலக்கணம், அழகுக்கான இலக்கணத்திலேயே உயர்வு நவிர்ச்சி ஒரு அணியாக சொல்லப்படுகிறது. இப்போ ராமன் அம்பு விட்டான், அந்த அம்பு வேகமா போச்சுன்னு சொல்றது ஒரு காட்சி. அத உயர்வு நவிர்ச்சியா எப்படி சொல்லுவீங்க? அவன் விட்ட அம்பு வந்து 7 மரங்களையும் துளைத்து கொண்டு, எல்லா உயிர்களையும் துளைத்து கொண்டு, பூமியை துளைத்து அப்படியே போய் சூரியன்ல ஒரு ஓட்டையை போட்டு அதுக்கு அந்த பக்கம் போய், இது என்னது? இது உயர்வு நவிர்ச்சி அணி. அந்த விசை, அந்த விரைவு, அதனுடைய வலிமை, இதையெல்லாம் சொல்றதுக்கு அவன் உயர்வு நவிர்ச்சியா சொல்லணும். அவ்வளவுதான். சோ ஒரு கட்டிடம் மேல போற மேகத்தை போய் தொட்டு, அந்த மேகத்தை தொட்ட உடனே அது மழையா பொழிஞ்சிருங்கிறது பிசிக்ஸ்ல சாதாரணமா தெரிஞ்ச எவருக்கும் அது பாசிபிளே இல்லைன்னு தெரியும். ஆனா அந்த ஊர்ல இருக்கிற கட்டிடங்கள் எல்லாம் பெருசாகவும் செழிப்பாகவும் அது அந்த காலத்துல நீங்க வந்து ஒரு ஓலை குடிசை தான் பெரும்பாலான ஊர்கள்ல. நீங்க 1900 எடுக்கப்பட்ட 1920 வரைக்கும் எடுக்கப்பட்ட பழைய போட்டோஸ், எல்லா ஊரை பத்தின போட்டோஸும் இருக்கு. சென்னையவே நீங்க எடுத்து பாருங்க. அதிகபட்சம் நீங்க வந்து நிறைய குடிசை வீடுகள், அடுத்த கட்டமாக ஓடு பாவப்பட்ட வீடுகளை பார்க்கிறீங்க. ஓடு போட்ட வீடு இருக்கு. அதுக்கு மேலதான் நீங்க ரொம்ப செழிப்பான வீடுன்னு சொல்றது இந்த மாடியோட ஒரே ஒரு ஃப்ளோர் வச்சு மாடி வீடு தான் ரொம்ப செழிப்பு. அது இந்த காரை கட்டிடம் கட்டை குத்தி அதுல இந்த சுண்ணாம்பையும் மண்ணையும் கலந்து ஒட்டி அந்த டெரஸ் போடுறது இருக்கு இல்லையா, அந்த மாடி கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கட்டுற வீடெல்லாம் ரொம்ப செழிப்பான வீடு. அது அவங்க எல்லாம் வந்து பணக்காரங்க, அப்பர் மிடிலுக்கும் மேல உள்ளவங்க தான் அப்படி வீடு கட்ட முடியும். அப்போ ஒரு ஊர்ல அப்படிப்பட்ட வீடுகள் நிறைய இருந்ததுன்னு சொல்றது அந்த ஊருடைய செழிப்பை உயர்வுபடுத்தி சொல்வதற்கு சொல்லப்பட்டது. ஆகவே அது கோபுரத்தை விட உயரமா இருக்கும், கோபுரத்தை விட ஒரு ஊர்ல ஒரு பில்டிங் உயரமா இருக்கக்கூடாது என்பது ஆகம விதி, அந்த ஊருக்கான விதியை தவிர கவிஞனுக்கு அந்த விதி கிடையாது. கவிஞனுடைய திருவழுந்தூர் இப்படித்தான் இருக்கும். அது போய் விமானத்தை வானத்தை முட்டும். சார் அப்போ கோயில் கோபுரம்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லியிருப்பார் திருமங்கை மன்னர்? அது வந்து அண்டத்துக்கு மேல போய் சூரியனுக்கு மேலே அந்த கோபுரம் போயிருச்சு, அதுக்கு மேல இருந்து பார்த்தா கீழே சூரியன் தெரிஞ்சதுன்னு ஒரு வரியை எழுதி விட்டுருவாரு. நீங்க அவருக்கு ஞாபகப்படுத்தினீங்கன்னா அது வந்து அவங்களுடைய உயர்வு நவிர்ச்சி அணி. அது கவிஞனுக்கே உரிய லைசன்ஸ். அதை நம்ம அப்படியே லாஜிக்கா வச்சு கேட்க கூடாது. குழந்தைங்க கதை சொல்லும் போது அதை அனுபவிக்கிறோம் இல்லையா? நம்ம குழந்தைங்க கதையில புலி பேசும், ஆடு பேசும், செடி பேசும், பூக்கள் எல்லாம் அழும். இதுக்கு என்ன லாஜிக் இருக்கு? அதை நம்ம அனுபவிக்கிறோம், அதை கேட்கிறோம். அதை மாதிரி கவிஞனுக்கு கொடுக்கப்பட்ட லைசன்ஸ் உயர்வு நவிர்ச்சி அணி, அதை அவ்வாறே கேட்க வேண்டும். நீரின் செழிப்பு இருக்கிற ஊர்லலாம் அந்த காலத்துல இதே மாதிரிதான் பாடியிருப்பாங்க. சோலைகள் இருந்திருக்கும், பூத்திருக்கும். ஆனா இன்னைக்கு அதன் எச்சங்கள் உண்டு, இந்த நீர்நிலை எச்சங்கள். நீங்க இப்ப தஞ்சாவூர்ல இருந்து கிளம்புங்க, நாகப்பட்டினத்தை நோக்கி ஒரு ரவுண்ட் அப்படியே போங்க, தஞ்சாவூர் வழியே போகணும், கடலூர் ரூட் எடுத்துடக்கூடாது. ஆனா சீர்காழி, சிதம்பரம் இந்த ரூட் வழியே கூட நீங்க போய் பாருங்க. இன்றைக்கு அங்க இருக்கிற கிராமங்களை ஆங்காங்கே சின்ன சின்ன மூங்கில் மரங்களால் சூழப்பட்ட, மூங்கில் மரங்கள் வைக்கப்பட்ட சின்ன சின்ன காடுகள், குறுங்காடுகள் எத்தனை இருக்கு இன்னும். அழிஞ்சது போக மீதி இருக்கு. கோடியக்கரை போய் பாருங்க, மான்கள் மரிமான்கள் எனப்படும் இரலை மான்கள் திரியக்கூடிய காடு இன்றைக்கும் இருக்கு.
நாகப்பட்டினம் வேதாரண்யம் கடற்கரையில அது அது அந்த இடம் பூரா அந்த ஒரு பெல்ட் பூரா இருக்கு. இன்றைக்கும் முதலைகள் வாழக்கூடிய ஆறு தஞ்சாவூர் மாவட்டத்துல தான் இருக்கு. திருச்சி அணைக்கு வருது. ஆனா அந்த பக்கத்துல அது சதுப்பு நில முதலைகள் இன்னும் இருக்கக்கூடிய ஊரு அந்த ஏரியால இருக்கு. கொள்ளிடம் பக்கத்துல இருக்கு. ஆகவே அந்த செழிப்பு எல்லாம் இன்னும் அந்த எச்சங்கள் இன்னும் மீதி இருக்கு. அப்போ அதெல்லாம் நிறைய இருந்திருக்கும். ஆகவே அதை இவ்வளவு இதா அவர் எழுதியிருக்கிறார். அதுதான் அதுல இருக்கிற சிறப்பு. மற்றபடி அது கவிஞனுக்கே உரிய ஒரு லைசன்ஸ், அவ்வளவுதான். அதை நம்ம இந்த கமல்ஹாசன் சொல்ற மாதிரி சொல்றதா இருந்தா அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது சில இடங்களை கவிஞர்கள்ட்ட. தேங்க்ஸ் ஜஜா, தேங்க்ஸ். உமா மேடம், முத்துகிருஷ்ணன் சார், வெற்றி சார், உங்களுக்கு ஏதாவது கேள்வி? ஷர்மிளா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. ஷர்மிளா. வணக்கம் ஜாஜா. ஸோ இன்னைக்கு உண்மையில ரொம்ப அருமையா இருந்தது பாடல். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஃபுல்லா கேட்டேன் இன்னைக்கு தான். இதுல ஒரு சின்ன கொஸ்டின்னு இல்லை, பட் ஆனால் இதில் சொல்லும் போது அந்த இது சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த பாறை வெளிச்சத்துல இந்த ட்விலைட் பத்தி சொல்லும்போது, அதுல ஒரு இடத்துல வந்து சூரியனும் அவன்தான், இருளும் அவன்தான் அப்படின்ற மாதிரி ஒரு இது சொன்னீங்க. இது முன்னாடி திருமழிசை ஆழ்வார்லயோ எதுலயோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனா இத ஒரு மிஸ்டிக்கான ஒரு ஒரு விளக்கமா மட்டும் பார்க்கணுமா? இல்லன்னா அது எப்படி ஜாஜா புரிஞ்சுக்கிறது இந்த ஒரு அர்த்தத்த? அதாவது நமக்கு வந்து இந்த இடத்துல பக்தி அப்படிங்கிற ஒரு உணர்வு நிலை வழியாக இறை அனுபவத்தை நமக்கு ஒரு இறை அனுபவம் நம்ம சொல்றது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்னு வச்சுப்போம். அப்படி ஒரு பொருளா வச்சுப்போம். ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது யோகம் மூலமாக நீங்க அடையலாம், ஞானத்தின் மூலமாக நீங்கள் அடையலாம், பக்தியின் மூலமாக நீங்க அடையலாம். அப்ப தத்துவம்னு ஒண்ணு வரும். இந்த தத்துவம் என்பது ஒரு அனுபவத்தை நீங்க எப்போ விளக்கமாக உருவாக்குகிறீர்களோ, விளக்கமாகனா ஒரு எக்ஸ்பிளனேஷனாக, ஒரு டெஃபினிஷனாக, அல்லது ஒரு எப்படி சொல்றது, யூ ஆர் ட்ரைங் டு ஃபிகர் இட் அவுட், அதற்கு மொழி வழியாக அதை நீங்க பிறருக்கு சொல்ல முற்படும் போது அது தத்துவமாக வரும். அப்ப தத்துவம் என்று ஒன்று வரும்போது இறைவன்கிற ஒன்றை எப்படி நீங்க விளக்க முடியும்? இறைவன்கிறது இந்த உலகத்தினுடைய முழுமை செயல்பாடும் இறைவன் தான். ஒட்டுமொத்த செயல்பாடும் இறைவனுடையதுதான். பார்க்கறதுக்கு எல்லாமே எதிரெதிரா நிகழ்வது போல இருக்கு. நெருப்பும் நீரும் ஒன்றுக்கொன்று எதிரி போல தெரிகிறது. ஏன்னா நீர் பட்டா நெருப்பு அணைஞ்சிருது, நீர் இருக்கிற இடத்துல நெருப்பு இருக்கிறது இல்ல, நீரை வைத்து நெருப்பை உருவாக்க முடியறது இல்ல. அப்போ ரெண்டும் எதிரி போல தெரியுது. பகலும் இரவும் அப்படித்தான். பகல் வேற மாதிரி இருக்கு, இரவு அதற்கு நேர் எதிரா இருக்கு. பகலில் தெரியறது இரவுல தெரிய மாட்டேங்குது, இரவில் தெரியாதது பகலில் தெரிகிறது. அப்போ ஒன்றுக்கொன்று முரண்பட்ட இரண்டு துருவங்களா இருக்கிறதும் இறைவன் தான். தத்துவம் என்ன சொல்கிறது? இரண்டும் ஒரே செயல்தான், இரண்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அது சொல்லுது. அப்போ ஒரு தத்துவத்தின் மூலமாக அதை நம்ம எப்படி பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னா, நம்ம நீ ஒரே பக்கமா சிந்திக்காத, ரெண்டும் கலந்ததுதான். அப்ப நன்மை தீமை ஆகிய இரண்டையும் கடந்த நிலையில தான் நீ இந்த உலகத்தை பார்க்க முடியும். நன்மையின் பக்கம் இருந்து பார்த்தனா இந்த உலகத்துல தீமை உன் கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும். தீமையின் பக்கம் இருந்து பார்த்தனா இந்த உலகத்துல நன்மையாக இருப்பது எல்லாமே தவறாக தெரியும். அப்ப நன்மைக்கும் தீமைக்கும் மேல ஒரு நிலை இருக்கு. அங்கிருந்து பார்க்கும்போதுதான் இந்த உலகத்தின் செயல்பாடுகள் நமக்கு புரியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது, அப்ப எதுக்கு நன்மை தீமைன்னு பிரிந்து கிடக்கிறது இந்த உலகம்? அதுதான் இறைவனின் லீலை. நன்மை தீமை என்று பிரித்து அந்த லீலையை செய்வான் அப்படின்னு ஒரு இடத்துல அதை சொல்றாங்க. இது எல்லா தத்துவமும் பேசக்கூடியது. இந்த பிரிந்து இரு துருவங்களாக பிரிந்து இருப்பதும் ஒரே விஷயம்தாங்கிறத எப்படி சொல்றது? தத்துவத்துல அதுக்கு 1000 விளக்கம் நீங்க சொல்லலாம். இந்த அது என்ன சொல்றது, ஆக்சிமோரான் அப்படின்னு அதை சொல்லலாம், டயலெக்டிக் அப்படின்னு நீங்க பேசலாம். எப்படி வேணாலும் அதை நீங்க உங்க தத்துவத்துக்குள்ள அதை போட்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை பேச முடியும். ஆனா பக்தியின் உணர்வு நிலையில இருப்பவனுக்கு அதே விஷயத்த நீங்க எப்படி சொல்லணும்? ராமகிருஷ்ண சார் சொல்றாரு, யோக சாதனையின் உச்சத்துல நீ எங்க அடைவியோ
அத பக்தியின் பித்து நிலையில பக்தன் வந்து அந்த இடத்துல அடைஞ்சிருவாங்கிறாரு. இருவரும் ஒரே இடத்த போய் தான் அடைய போறீங்க. அப்ப பக்தனுக்கும் இந்த விஷயத்த சொல்லணும்னா, இந்த முரணாக இருக்கிறத இறைவன்னு சொல்லிருவாங்க. அதுவும் இறைவன் தான். அப்ப அவனுக்கு என்ன, கிருஷ்ணன் யாரு? ஒளி வீசுபவனும் கிருஷ்ணனே, இருளாக இருப்பவனும் அவனே. இருள் அவன் உடலின் நிறம். அவன் புன்னகை தான் அந்த ஒளி அப்படின்னு நீங்க ஆக்கிட்டீங்கன்னா, இரவுக்கும் பகலுக்கும் எனக்கு எந்த வேறுபாடும் கிடையாது. எல்லாமே கிருஷ்ணன் தான் அப்படின்னு நான் ஆயிருவேன். தத்துவத்தால் அணுகி, அலசி, ஆராய்ந்து வரவேண்டிய ஒரு இடத்தை பக்தி தனது உணர்வு நிலையால் இப்படி கொடுக்கும். ஆகவேதான் தத்துவத்தினுடைய சாரத்தை நீங்க பக்தியில ஒவ்வொரு முறையும் பார்ப்பீங்க. நீங்க இதுக்கு இப்படி சொன்னீங்கன்னா, நம்மாழ்வாருக்குள்ள நம்ம இன்னும் போகவே இல்ல. நம்மாழ்வாருக்குள்ள போனீங்கன்னா, நம்மாழ்வார் வந்து வச்சு விளாசிருவார். இது மாதிரி பாட்டு தான் நிறைய இருக்கும். ஆணல்லன், பெண்ணல்லன், அல்லா அலியுமல்லன்னு ஆரம்பிப்பாரு. இறைவன் யாருன்னு கேட்டா, எது இல்லையோ அது. உபனிஷத்தினுடைய மொழி அது. அதனாலதான் தமிழ் வேதம்னே பேரு நம்மாழ்வார் பாடல்களுக்கு. எது பிரம்மம்னா, எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எது இருக்கிறதோ பிரம்மத்தின் இயல்பை சொல்ல முடியாது. எது நல்ல நன்மை தீமை இரண்டுக்கும் கட்டுப்படாததாக இருக்குமோ, எது கண்கள் இல்லாமல் பார்க்குமோ, இப்படிதான் சொல்லுவாங்க. இப்படித்தான் பிரம்மத்தை விளக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. கேனோபனிஷத்தெல்லாம் அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த இந்த இடத்துல வரக்கூடிய இந்த முரண்பாடு, இரு முரண்களை இறைவனாக ஆக்குதல், இரு முரண்களும் இறைவனேன்னு சொல்லக்கூடிய இடம் வரும்போது, நாம ஒரு பெரிய தத்துவ விளக்கத்தை, இந்த உலகத்தின் இயல்பை புரிந்து கொள்வதற்கான தத்துவ விளக்கத்தை பக்தி இறைவன் பேரால் இப்படி நமக்கு கொடுக்கிறது. எல்லாமே இறைவன் அப்படின்னு பார்க்கக்கூடிய இடத்தை, அதனாலதான் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்லப்படுவது. விஸ்வரூப தரிசனத்துல அவன் ஒரு காட்சி போர்க்களத்துல காட்டுவான். அர்ஜுனன் அதை விளக்கமா சொல்லுவான். ஒரு வாய் வந்து எல்லாத்தையும் விழுங்கும், எல்லாம் அந்த வாய்க்குள்ள போகும். இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிர்களும் பொருட்களும் அவன் வாயில போகும், விழுங்குவான். இன்னொரு பக்கத்துல இருந்து பிறந்துகிட்டே இருக்கும் எல்லாம் புதுசு புதுசா. ரெண்டுமே இறைவன் தான். விழுங்கக்கூடியவன் மட்டும்தான் இறைவன். அதனாலதான் உலகத்துல அழிக்கக்கூடிய கடவுள்ங்கிற வார்த்தையவே நம்ம தான் வைக்கிறோம். சங்காரகன், சம்ஹரிப்பவன், அவன் தான் சங்கரன். இல்லாமல் அழிப்பதற்கு ஒரு தெய்வம் வச்சிருக்கோம். ரொம்ப புனிதமான தலம் எது? காசி தான் சார். காசி என்ன க்ஷேத்திரம்? அது ஒரு மசானம் சார், ஸ்மசானம். வடமொழியில ஸ்மசானம்னு பேரு, மயானம். இந்து மதத்துல வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் அதுதான் வந்து மிக முக்கியமான தலம். வாழ்க்கையில ஒரு முறையாவது போக வேண்டிய தலம் எது? சுடுகாடு. காசியில என்ன, மயானத்துல என்ன ஸ்பெஷல்? எப்போதும் பிணம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் சார். எப்பேற்பட்ட தலம்! நம்ம புனிதமாக போய் வணங்கும் தலம் அது. அப்ப யோசிச்சு பாருங்க, நாம எதை கடவுளாக்கி இருக்கோம்? அழிப்பதும் அழியுவதும் ஒரு கடவுளின் செயல் தான். அழிப்பவனும் கடவுள். மயான ருத்ரன் அங்க இருக்கிறவன், மயானத்திற்கு காவல் தெய்வம். கபாலத்தை மாலையாக அணிந்து கொண்டு பிணத்தின் சாம்பலை பூசிக்கொண்டு நிற்பவன் தெய்வமா இருக்கான். அப்ப இது நிறைய பேருக்கு புரியாது. இந்த இந்த எதிரெதிர் துருவங்கள் எப்படி ஆகின்றன, அதையெல்லாம் கலந்துதான் நீங்க பார்க்க முடியும் தெய்வத்தை. தெய்வம் அப்படித்தான் இருக்கும். தெய்வம் இரண்டும் கலந்ததுதான், இரண்டுமே தெய்வம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இத பக்தனுக்கு எப்படி புரிய வைக்கிறது? பக்தனுக்கு அதை இறைவனின் வடிவமாத்தான் எல்லாத்தையும் பார்க்க சொல்லி தருவாங்க. ஆகவேதான் எல்லாமே இறைவன், எல்லாமே இறைவன் திரும்ப திரும்ப சொல்றோம். அதனாலதான் இங்கேயும் அதே வார்த்தை வருது. அவனே பகல், அவனே இரவு, அவனே சுடர், அவனே இருள், அவனே விண், அவனே மண். ரெண்டும் அவன்தான். கீழ்மைன்னு நீங்க சொல்லுவதும் அவன்தான். அப்போ இதை நீங்க சொன்னீங்கன்னா, இனிய ஒருத்தனை பார்த்து கீழானவனேங்கிற வார்த்தையை சொல்லுவானா? எப்ப அதுவும் கடவுள் தான்ப்பா, கீழ்மையானவனும் கடவுள் தான்னு. அப்ப அவன் அவன் யார சொல்லுவான்? ஒரு பக்தனுக்கு கீழ்மை மேன்மைன்னு ஒண்ணு இல்லாம ஆயிடுச்சு இல்ல இப்போ. சமன்வய பாவம் அப்படின்னு அதை ஒண்ணு சொல்றது. அந்த பாவத்துக்கு அவனை பக்தனை கொண்டு வர்றது எது? எல்லாமே இறைவன் தான் சொல்றது. ஒரு நாயை கண்டா கூட அவன் அதுவும் பரபிரம்மம் தான்ப்பா, அதுவும் இறைவன் தான் அவன் சொல்லிடுவான். அந்த நிலைக்கு பக்தனை கொண்டு போறதுக்கு தான் இது எல்லாமே அதுக்குள்ள சேர்க்கப்படுகிறது. நன்றி ஜாஜா. இது உண்மையிலேயே இது யோசிக்க யோசிக்க என்னமோ ஒரு ஆழமா விரிஞ்சிட்டே போற மாரி இருக்கு இந்த ஒரு விளக்கம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது இதுலயே இன்னொரு
இந்த 1500 லைக் 1594 அந்த பாட்டுல நெனைக்கிறேன். ஆமா. ஒரே ஒரு செகண்ட். அதுல வந்து இந்த சோலைகள்லாம் எரிஞ்சு, அந்த புகை போய் மூடுது அப்படின்ற மாரி விளக்கம் வருதுல்ல. அதாவது இப்போ இத்தன நாளா அது ஒரு ஒரு வளமை மிக்க ஒரு நகரம் அப்படின்ற அந்த இடத்துலேருந்து, திடீர்ன்ட்டு இது எரியறதுனால, இந்த கரும்பு ஆலையிலேருந்து வர புகை அங்க போய் மூடுறதுனால அப்படின்ற மாதிரி சொல்றது, ஒரு கான்ட்ராஸ்ட்டா இருக்க மாதிரி இருக்கா? இல்லன்னா நான் தப்பா ஏதாவது புரிஞ்சிருக்கனா அதுல? கரும்பு ஆலை புகைதான். ஆலைங்கிறது கரும்பு சாறை காய்ச்சற இடம். கரும்பு சாறு எப்படி காய்ச்சுவாங்கன்னா, இன்னைக்கும் அதே ட்ரெடிஷனல் மெத்தட்ல கருப்பட்டி காய்ச்சறது, இதெல்லாம் காய்ச்சறதெல்லாம் ஒரே மெத்தட் தான். பெரிய அண்டா ஒண்ணு இருக்கும். அண்டா பெரிய அண்டான்னா உள்ள இறங்கி நடக்கலாம். அந்த மாரி இருக்கும். அத வந்து போட்டு அதுக்கு கீழ சருகு, அந்த தென்னை மரத்தினுடைய காஞ்ச ஓலை, அப்புறம் இந்த இத கரும்பினுடைய தோகை, வெட்டுன கரும்பினுடைய தோகை, இது எல்லாத்தையும் போட்டு எரிப்பாங்க. அந்த பாத்திரம் சூடானதும் அதுல வந்து அந்த இத கொட்டுவாங்க. கரும்பு சாற கொட்டி கைவிடாம கிண்டுனீங்கன்னா, அது அப்படியே கொஞ்சம் சுண்ணாம்பு போட்டு கிண்டணும். கிண்டுனீங்கன்னா அதான் வெல்லம். அது பாகு பதத்துல வரும். அத எடுத்து சிரட்டையில தட்டி வச்சீங்கன்னா, அந்த சிரட்டை சைஸ் தான் மண்டை வெல்லம்னு சொல்றது. மண்டை மண்டையா இருக்கும். இதை செய்வது அந்த காலத்துல ஒரு பெரிய செழிப்பான ஊர்கள்ல மட்டும்தான் நீங்க சுகர் இந்த இது மண்டை வெல்லம் காய்ச்சவே முடியும். அப்போ ஒரு ஊர்ல ஒரு சுகர் ஃபேக்டரின்னு வச்சுக்கோங்க. ஊரை சுத்தி சுகர் ஃபேக்டரியா இருக்குன்னா அந்த ஊர் எவ்வளவு செழிப்பான ஊரு. அந்த சுகர் ஃபேக்டரியில இருந்து வர்ற புகை அப்படி நிறைய இருக்குங்கிறாங்க. அது சோலை இல்ல, ஆலை, கரும்பு ஆலை. அப்படின்னா அந்த அந்த காலத்துல கரும்பு ஆலை இருக்கிற ஊர் அவ்வளவு செழிப்பான ஊர்னு அர்த்தம். அந்த செழிப்பை குறிப்பதற்கு தான் அந்த கரும்பு ஆலை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. கரும்பாலை புகை அப்படின்னு சொல்றாரு. எல்லா ஊர்லயும் கரும்பாலை வைக்க முடியாது. இப்போ உதாரணமா நீங்க கரும்பு ஆலையை வந்து எடுத்தீங்கன்னா, நதிக்கரையில இருக்கிற ஊர்கள்ல மட்டும்தான் இருக்கும். இப்ப நீங்க ராமநாதபுரம் பக்கத்துல எங்கேயுமே போய் கரும்பாலையை பார்க்க முடியாது. நீங்க மிஞ்சி போனா இந்த பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்துல சில இடங்கள்ல பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் பழைய திருநெல்வேலி அங்க பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துல கூட கிடையாது. இப்படியே இந்த பக்கமா நீங்க வந்தீங்கன்னு வைங்க, விருதுநகர், இன்னும் என்ன சொல்றது, இது மதுரையில கூட கிடையாது. மதுரையில ஒரு இடத்துலயோ என்னமோ 2 இடத்துலயோ தான் இருக்கு. அப்ப இங்க அங்கேயும் கிடையாது. அப்புறம் நீங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா பெரம்பலூர்ல ஒன்றும் கிடையாது. திருச்சி தான் வரணும். திருச்சியிலையும் இன்டீரியரா உள்ள போய் காவிரி ஓடுற பக்கத்துல தான் நீங்க சுகர் ஃபேக்டரியை பத்தி பேசவே முடியும். திருவாரூர் அப்படியே காவிரி டெல்டா பகுதிக்கு போயிடணும் நீங்க. அந்த பக்கத்துல தான் கரும்பு ஆலைகள் இருக்கு. அப்ப அந்த கரும்பு ஆலைன்னு சொல்றது அந்த ஊரில் விவசாயத்துல பணப்பயிராகிய கரும்பு. கரும்பு வந்து தினசரி சாப்பாட்டுல சேர்க்கறது இல்ல. அது வந்து பெரிய மன்னர்கள், வசதி படைத்தவர்கள் தான் சாப்பிடுவாங்க. அதை உருவாக்கக்கூடிய ஆலைகள் அந்த ஊர்ல இருக்கு. அதுவும் நிறைய இருக்குன்னு சொன்னா அந்த ஊருடைய செல்வச் செழிப்பு அப்படிப்பட்டது. அந்த ஊருடைய இயற்கை வளம் அப்படிப்பட்டது. கரும்பு நிறைய தண்ணி இருக்கிற இடத்துலதான் கரும்பு வளரும். அதனால அது அப்படி சொல்லப்பட்டது. ஸோ அது அந்த ஆலை சிறப்பு தான் அது. வேற இல்ல. ஓகே ஜோஜா. நன்றி. வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா? நன்றி ஜாஜா, ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் வாசிக்கும் போது இந்த நாயகன் நாயகி பாவம் எங்களுக்கு அது கேட்ச் பண்ணவே இல்லை. நாங்க சாதாரணமா வெறும் விளக்கத்தை ஒண்டி படிச்சோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நன்றி.